ஞானமையா அவர்களே, திருமுறை அருட்பணி அறக்கட்டளை நிறுவனர் சமயச்செம்மன் ஐயா அவர்களே, முகர்வேல் ஐயா அவர்களே, அன்பற்ற ஐயா அவர்களே, சிவனை செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணித வணக்கம். எதிர்பாராத விதமாக இன்று ஏறக்குறைய ஒரு 45 மணித்துளிகள் எனக்கு காலதாமதம். நேற்று வரையில் பாண்டிச்சேரியை தொடர்ந்து சொற்பொழிவு 13 நாட்கள் முடிந்து இரவு காலதாமதாக வந்தது மட்டுமல்ல, என்னுடைய இரண்டாம் மகளுக்கு மகப்பேறு. குழந்தையை கூட நான் அவசரமாக பார்த்துட்டு போயிட்டனால இன்று அவர் வீட்டுக்கு வருகிறார்கள். அதனாலே நான் இங்கு சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. பெரும்பாலும் நான் இந்த கோயம்பேடு அப்புறம் அங்கிருந்து இங்கே என்று சொன்னால் வெளியெல்லாம் நிறைய நெருக்கடி. அதனால் எனக்கு ஏறக்குறைய ஒன்றுமே செய்ய முடியல. இருக்கிற 4:30 மணிக்கு ஏறக்குறைய நான் அந்த ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி வந்துட்டு இருக்கிறேன். அதனாலே பொறுத்து கொள்ளணும். எதையும் நம்ம காலத்தோடு செய்ய வேண்டும். நாமெல்லாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதுவும் முக்கியமாக என்னுடைய சராசரியா எதில் இருக்கிற பொழுது இந்த ஒரு அச்சத்தோடு தான் நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், அவர்கள் எந்த சூழ்நிலையும் அவர்கள் காலத்தை கணித்து சரியாக செய்வார்கள். உடனே வேறடியாக ஏதாவது செய்து விடுவார்கள். அதனாலே எதிர்பாராத விதமாக அந்த காலதாமதத்துக்கு பொறுத்து கொள்ள வேண்டும். 10ஆம் திருமுறை நம்முடைய திருமந்திரத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் நமக்கு திருவருளும் கூட்ட நாம் சிந்திக்கின்றோம். ஏறக்குறைய நமக்கு சிவபரத்துவம் என்ற அந்த பகுதியில் 12 பாடல் நாம் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுத்த அந்த பாட்டில் 2வது பாடல் உண்டு. அவருடைய கோது குலாவிய கொன்றை குழற்சடை என்ற பாடல் நம்ம அதை பார்த்தோம். பெருமானுடைய அடையாளம் என்று பார்க்கிற பொழுது எல்லோரும் கேலி செய்கின்ற அடையாளமாகத்தான் பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். கொன்றை மாலை, மத்தம் சூடுதல், ஆத்தி சூடுதல், கபாலம் சூடுதல் என்று பொருந்தாத ஒன்றைத்தான் அவன் தனக்கு அடையாளமாக அலங்காரமாக வைத்திருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் என்று அதைத்தான் அவர் கேட்கிறார். அந்த யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்கிறார்கள். அந்த குற்றத்தை மன்னித்து அந்த குற்றத்தை எண்ணாமல் குணத்தை மட்டும் எண்ணி எப்படி அவரிடம் பெருமானிடம் பழகுகிறார்கள். அதான் சொன்னான், ஆடை பாதி ஆள் பாதி என்று சொன்னது போல நையாண்டி புலவர் பாடிய அந்த பாடலை நான் சொன்னேன். மேலாடை இன்றி சபை புகுந்தால் இந்த மேதினையோ 100,000 படித்து வெண்ணார் என்று சொன்ன. அதுபோல பெருமானுடைய கோலம் தவக்கோலமாக இருக்கிறது. பொதுவாக தவக்கோலம் என்றால் சடை இருக்கும், திருநீரு, ருத்ராட்சம், காவி உடை என்று இருந்தால் பரவாயில்ல. இதெல்லாம் எதுவுமே கிடையாது, மாறி இருக்கிறது. அதாவது அவன் அணிந்து கொண்டிருப்பது தோலாடை. மாலைக்கு பதிலாக கபாலம், பிரம்ம கபாலத்தை அவன் போட்டுக் கொண்டிருக்கிறான். கங்காளம் தோள் மேலே காதலித்தான். நங்காய், இது என்ன தவம்? என்ன தவம்னா என்ன தவக்கோலம்ன்றார். இது என்ன தவக்கோலம்? நரம்போடு எளிம்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தான் என்று மாணிக்கவாசகர் ஒரு பெண் மூலமாக கேட்க அதற்கு பதில் சொல்வதாக அமைந்த பாடலை நாம் என்று பார்த்தோம். அந்த காயாரோகணம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம ஊர்லேயே அது இருக்கிறதுனால அதை முக்கியமாக நம்முடைய அப்பர் பெருமான் அதை பாடியிருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், எம் இறை நல் வீணை வாசிக்கும். எப்பொழுது என்றால், பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும். பிரம்மன் இறந்த பின்னால் கருங்கடல் வண்ணனும் இறப்பான். அப்போ பிரம்ம கற்பம் போய், திருமால் கற்பம் போய்,
எல்லாம் அழிந்து மகாசங்கார காலத்தில் அந்த கருங்கடல் வண்ணம் கலேபரம்னு ஒரு வார்த்தை அவர் சொல்றாருன்னு சொன்னோம். இந்த கலேபரம் அங்கே உங்களுக்கு எழுதியிருப்பேன். கங்காளம் எழுதலையோ, எழுதப்படுது காயாரோகணம் தான் எழுதியிருக்கிறேன். எழுத இருக்கணும் கலேபரம் இல்லை இல்லை கலேபரம் கொண்டு என்று வருது. அந்த எலும்பு கூடுகளை எல்லாம் அவன் கொண்டு நடனமாடுகிறான். அப்பொழுது எம்மிறை நல் வீணை வாசிக்குமே என்று வருது. தெய்வத்தின் குரல் என்ற அந்த பகுதியில் நம்முடைய மகா பெரியவர் ஒன்று எழுதுகிறார். சங்கீதம் இசை முக்கியமாக சாந்தத்தை கொடுக்கும் என்று எழுதுகிறார். சங்கீத விஷயம் சாந்தம் என்று, சங்கீத லட்சியம் சாந்தம் என்று எழுதுகிறார். அது என்ன என்று சொன்னால், நம்முடைய மனம் அமைதி உறாத பொழுது இசை பாட வேண்டும். இசை பாடினால் அந்த அமைதி வந்துவிடும். பாரதிதாசன் கூட துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, துன்பம் நேர்கிற பொழுது யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்கலாம் அல்லவா என்று அவர் பாடுகிறார். அதனால சங்கீதம் நமக்கு சாந்தத்தை தரும் என்று தெரியுது. அதற்கு ரெண்டு செய்தி அவர் சொல்றது. அதில் நம்ம இந்த செய்தி நான் சொல்றோம். எம்மிறை நல் வீணை வாசிக்கும் என்று சொன்னால், மகாசங்கார காலத்தை அவருக்கு கோபம் தானே, எல்லாத்தையும் அழிக்கிறது தானே, அழிக்கிறதுனால. கோபம்னா உண்மையான கோபம் அல்ல, வேகியானார் போலன்றார் சித்தியார்ல. வேகியானார் போல வினையை வீட்டுதல் ஓரார், நம்முடைய வினையை நீக்குவதற்குத்தான் கோபப்படுவது போல வருகிறான் என்று சொல்றார். அவன் போகியும் கிடையாது, யோகியும் கிடையாது, வேகியும் கிடையாது, நமக்காக அந்த கோலைத்துக் கொள்ளுகிறான். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் என்று சொன்னால் அது நமக்காகத்தான் அந்த போகத்தை செய்கிறான். இப்படி பெண்பால் உகந்தலில் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி விடுவர் என்று வருது. 8ஆம் திருமுறைக்கு அப்பதான் உரை எழுதுறாங்க. அந்த விண்பால் யோகைதி விடுவர்கான் என்று வர்ற பொழுது பொதுவாக அந்த பாட்டை பார்த்தோம்னா, போகியாக இருந்தால் யோகியா போனால் நல்லது தானே இல்லையா? இல்லற வாழ்க்கையில் இருக்கிறத காட்டும் தனியாக போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? வெளிநாட்டில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு, அன்றைக்கி அதை சொல்லுவேன். ஐ வாண்ட் டு பி சிங்கிள் அகைன்னு ஒருத்தன் பாடுறான். கல்யாணம்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு பேச்சுலர் லைஃபே நல்லா இருந்தது. ஐ வாண்ட் டு பி சிங்கிள் அகைன், ஐ வாண்ட் டு கோ பேக் டு த பேச்சுலர் லைஃப்ன்றான். அதுபோல தென்பால் உகந்தாடுன்றவன் போகியாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் இல்லை என்றால் பெண்பால் உகந்தலவே பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர்னு வருது. ரொம்ப நயமா பாடுறாரு மாணிக்க வாசகர். யோகத்துக்கு பின்னால நமக்கு ஞானம் தானே, ஞானம் வந்தா வீடு தான். எனவே யோகு எய்து வீடுவர்கான் என்று சொன்னால் வீடு பேர் பெறுவார்கள் என்பது போல் அதில் இருக்குது. ஆனால் நமக்கு சைவ சித்தாந்தம் எப்பொழுதும் சைவ சித்தாந்தம் திருமுறை எதுவாக இருந்தாலும் வீடு என்றால் விடுதலை தான். இங்கே நமக்கு வீடு பேருன்னு தான் நம்ம சொல்லுவோம், வீடுன்னு சொல்றது கிடையாது. முத்தின்னு சொன்னால் முத்தி பேரு, அதான் நம்முடைய கருத்து. ஆனால் அதை கூட சொல்லலை மாணிக்க வாசகராங்க. யோகைதி வீடுவர்கான் என்று சொன்னால் யோகத்திலே அவர்கள் சரியா, ஏன்னா போகம் அவர்களுக்கு இல்லை. போகம் இல்லாமல் யோகம் என்று எண்ணிக்கொண்டு எதையோ செய்து கொண்டு யோகமும் பயனளிக்காமல் வீடு வரணும் அழிவார்கள். அவங்க எந்த ஞானத்தை பெற முடியாது. வீடு வரணும் அழிதல்னு அர்த்தம் இருக்குது. அதான் வீடலால வாயிலாய் என்று பாடுறார். உனக்கு வீடு கிடையாது என்றால் அழிவு கிடையாது என்று வீடலால வாயிலாய்ன்னு பாடுறார். எனவே அவர் என்ன சொல்ல வர்றார் மாணிக்க வாசகர், போகம் வந்த பின்னால் தான் உனக்கு யோகம் தெரியும், போக நிலை இல்லாமல் உனக்கு யோகம் தெரியாது என்று சொல்லி, போகம் என்பது உடலால் அனுபவிக்கின்ற ஒரு இன்பம், யோகம் என்பது மனசால் அறிவிக்கின்ற இன்பம் அல்லது அறிவால் அனுபவிக்கின்ற இன்பம். சிவயோகம் என்றால் அது அறிவால் வருகின்ற இன்பம். அது இல்லாமல் இது வந்து சொன்னால் யோகி இது விண்பால் யோகி இது வீடுவர்கான் என்று அவர் சொல்றார். அதனால அந்த சாந்த நிலையை நமக்கு அந்த இசை தரும் என்பதால் மகாசங்கார காலத்திலே பெருமான் எல்லாவற்றையும் அதான் இங்கே பாடுறாரு. மறந்துடாம அந்த இடத்துல எம் இறை நல்வீணை வாசிக்குமே என்று அவர் பாடுறார். நல்ல முறையிலே அவர் வீணையை வாசிப்பார் என்று வருது. நல்வீணை என்றால் நல்ல இலக்கணங்களோடு அமைந்திருக்கின்ற
ஒரு வீணை என்று வருது. அந்த அப்பர் பெருமானை மேற்கோள் காட்டுகிறார் மகா பெரியவர். நீற்றறையிலே அவர் இடுகிற பொழுது என்ன பாடுகிறார் என்றால், மாசில் வீணையும் என்றுதான் பாடுறார். இந்த மாலை மதியம் வீசு தென்றல் வீங்கிளவேனில் என்று மூசுவண்டரை பொய்கை என்று அந்த 5 பொறிகளுக்கு இருப்பது போல் அந்த பாட்டை நயம் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் முதல்ல எல்லாம் தென்றலும் நமக்கு இன்பம் தரும், குளிர்ந்த பொய்கை நமக்கு இன்பம் தரும் என்றாலும் கூட அப்பரிடமா எடுத்து பாடுவது முதல்ல மாசில் வீணை என்று பாடுறார். எனவே சங்கீதம் நமக்கு அந்த இன்பத்தை தரும், சாந்தத்தை தரும் என்று. அதனால் இசையினுடைய நோக்கம் பக்தியை தருவது, பக்தி வழிபட்டால் சாந்தத்தை தருவது. அதனால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் என்று அந்த இரண்டையும் பார்க்கிறோம். அந்த பழைய முறையில் சொன்ன பொழுது தோல் கருவி, துடைக்கருவி, நரம்பு கருவி, மிடற்று கருவி என்று சொல்லுவாங்க. கஞ்சக்கருவி மிடற்று கருவின்னு சொல்லுவாங்க. அதில் மிடறு என்பது நமக்கு குரல் தான், மற்றெல்லாம் தோல் பறை என்றெல்லாம் பார்க்கிறோம். நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் தோல் பறையாக இருக்கிற துடி இருக்கிறது, நரம்பாக இருக்கின்றதுக்கு வீணை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார், வீணை வாசிக்கிறார். மிக நல்ல வீணை தடவின்னு பாடுறார் இல்லையா ஞானசம்பந்தர். அதற்கு பின்னால் அது 2 போடு, 3வது அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவாங்க. காதல பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுவாங்க. அதனால இங்கே எம்மிறை நல்வினை வாசிக்குவே என்றால் சாந்த நிலையிலே இருந்து பெருமான் அதை படைக்கிறான், உலகத்தை படைக்கிறான். கோபமாக இருந்ததெல்லாம் மாறி போய் இப்பொழுது சாந்த நிலையிலே இருந்து அவன் படைக்கிறான் என்பதை அவர் சொல்றான். அதுதான் இன்னைக்கு நாம் பார்த்தோம். அதனால அவருடைய உருவம் எல்லாம் ஒவ்வொரு அர்த்தத்தை உரியது என்பதற்கு திருந்து தேவன் குடி பதிகத்தை நான் சொன்ன சில பாட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். வீதி போக்காவனே வினையை ஓட்டுவனே வீட்டுவனே ஓதி ஓர்க்கப்படா என்று இருக்குது. அன்றைக்கு கூட சொன்னால் அது ஜாக்கிரதையாக படிக்கணும்னு சொன்னேன். அது தப்பா சில பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓதியோருக்கு அகப்படான்னு படிச்சுட்டாங்க. அது ஓதியோருக்கு அகப்படலாம், அப்புறம் யாருக்கு அகப்படும் இல்லையா? ஓதினால்தான் பெருமனை அடைய முடியும். ஓதியோருக்கு அகப்படா அப்படின்னு, ஓதியோருக்கு அகப்படா பொருளை, ஓதி ஓர்க்கப்படா பொருளை என்று ஓதி ஓர்க்கப்படான்னு பிரிக்கணும். ஓர்க்கப்படா என்றால் ஆராய்ச்சினாலே அவனை அடக்கப்பட முடியாது, அவனை ஓர்விக்கிறான் என்று வருது. அதனால தான் இதெல்லாம் திருவள்ளுவர் ரொம்ப சாதாரணமாக அங்கங்கே சொல்கிறார். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து புள்ள வேண்டா பிறப்பு என்று சொல்கிற பொழுது ஓர்த்து என்றால் ஆராய்ந்துன்னு அர்த்தம், அங்கே உணர்தல் என்றால் அங்கே பக்தியாக உணர்தல் என்று அர்த்தம். அப்போது ஆராய்ச்சி செய்து பார்த்து பெருமானை உங்களுடைய அறிவினாலே ஆராய்ந்து பார்த்து விவாதங்களினாலே நிறுவப்பட்ட பின்னால் உங்களுக்கு அவன் மேலே அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அன்பு வர வேண்டும். அந்த அன்பினாலே நீங்கள் அனுபவித்தால் பெருமானை உணரலாம் என்றுதான் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு என்று அதற்கு நம்முடைய வஜ்ரேந்திர முதலியார் தான் எழுதியிருக்கிறார். அப்படி சித்தாந்த ஞானமான அதற்கு அழகாக எழுதுகிறார். உள்ளதுன்றார். இந்த உள்ளது என்பது சத் என்று சொல்லுகின்ற வடமொழியில் இருக்கின்ற பிரம்மத்திற்கு சத் என்பதற்கு திருவள்ளுவர் உள்ளது என்று சொல்லுகிறார் என்று எழுதுகிறார். நாம் சாதாரண உள்ளதுன்னு சாதாரணமாக பார்ப்போம். அந்த உள்ளது என்று சொன்னால் பிரம்மம் சத் அல்லவா, எனவே சத் என்கிறார். அதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு வினா கேட்கிறார். உள்ளது என்றால் நம்ம சாதாரணமாக சொல்கிற பொழுது என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது, எப்பொழுதும் உள்ளது என்றெல்லாம் நமக்கு இந்த காலம் இடம் தேச வர்த்தமானம் என்று அந்த எல்லையெல்லாம் கடந்திருக்கிற பெருமான் என்று உள்ளது என்று நாம் சொல்கிறோம். அதெல்லாம் சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், உள்ளது என்பதற்கு உள்ளம் உள்ளதுன்றார். உள்ளம் உள்ளது அப்படி படிக்கணுன்றார். ஓர்த்து உள்ளம் உள்ளது என்றால் உள்ளத்திலே இருக்குது. உயிர் உள்ளம்னா அங்கே உயிர்னு அர்த்தம். உயிரிலேயே அது இருக்கிறது என்று உள்ளம் உள்ளது உணரின் என்று சிவஞானபுரத்தெல்லாம் அது ரொம்ப விரிவாக அதை சொல்லியிருக்கிறார் மெய்கண்ட தேவர். அதாவது உயிர் கண் மூலமாக பார்க்கிற பொழுது அந்த பொறி கண் பொறிக்கு ஒரு பொருளை பார்க்கிற பொழுது தனக்கு மேல் தானும் அது அறியாது, நான் பார்க்கிறேன் என்று அதுக்கு அறியாது, தன்னுடைய தலைவனாக இருக்கின்ற உயிரையும் அறியாது. எதனாலே நாம் பார்க்கப்படுகிறோம், நம்முடைய கருவியாக யாருக்கு இருக்கிறோம் என்று தெரியாமலே அல்லது யாருக்கு வேலை செய்கிறோம்
என்று தெரியாமலே அது செய்கிறதா. அப்போ பொறிகளுக்கு உணர்வு இல்லாததுனாலே தன்னை செலுத்துகின்ற உயிரை அறியவில்லை அப்படின்னு. அதுபோல உயிருக்கு உள்ளே இருக்கின்ற பெருமானை அறிய முடியவில்லை. இப்படி நாம் உதாரணம் சொல்லிடுறோம். முதல் பொறிகளுக்கு தன்னை செலுத்துகின்ற உயிரை அறிய முடியாதது, அது சடப்பொருள். சடப்பொருளாக இருப்பதாலே அறிய முடியாததாலே உயிரையும் அது அறியவில்லை என்று சொல்லிட்டு, அதுபோல் உயிரும் தன்னை செலுத்துகின்ற இறைவனை அறிய முடியவில்லைன்னு சொல்லிட்டோம். சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிறான். அது என்ன சொல்ல சரியா இல்லைப்பான்றான். நம்ம பார்த்து என்னன்னா, இதுதான் சொன்னீங்க, பொறி சடம்னு சொல்லிட்டேன், சடப்பொருள் தெரிஞ்சுக்காது, உயிர் சித்து பொருள் தானே, உயிர் சித்து பொருள் தானே, அது அறியணும் இல்லையா என்று கேட்கலாம். நியாயமான கேள்வி தானே. சடப்பொருள் அறியாதுன்னு சொல்லிட்டு அதுபோல உயிர் அறியாதுன்னா அது போலதான் இருக்குது உயிர், அது சடப்பொருள் தானே அப்படின்னா அது நாம் என்ன சொல்றோம், நயமா சொல்றது தான், வேற ஒண்ணு நயம்னா உண்மையும் அதுதான். சரி, உயிர் சித்து பொருள் தான், இறைவனை உணர்கிறதா என்று கேட்கிறோம். பொதுவாக பூற்று இறைவனை உணர்கிறதா என்றால் பதிபது பாசம் என்பதில் கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு இல்லையா, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறுவுகிறார் இல்லையா. பல பேர் பல கேள்வி கேட்கிறார் இல்லையா. அப்பா சொல்லுவாங்க வேடிக்கையாத, நாஸ்திகன் வெளிப்படையா சொல்லிட்டான், நாமெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சது இருக்கிறாரு இல்லையா தெரியல. ஏன்னா இவ்வளவு தூரம் வழிபடுறோம், நமக்கு இவ்வளவு துன்பம் வருது என்று ஓரளவு நாம கூட நாஸ்திகன் தான் வேடிக்கையாக சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த நம்பிக்கை இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் நாமும் நாஸ்திகர் தான் நயமாக சொல்லுவாங்க. அதுபோல உயிருக்கு இறைவனுடைய இருப்பு தெரியல இல்லையா, இருப்பு தெரியவில்லை. அது எது போல என்றால் நமக்கு சொல்ற பொழுது பல உதாரணம்லாம் நமக்கு சொல்றாங்க. நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடினா சிரிப்பு வருமா வராதா இல்லையா. நான் எங்கப்பா இப்ப இருக்கிறேன்னு கேட்டா, அந்த மாதிரி பெருமான் உனக்குள்ளே இருக்கிறான், எங்க இருக்கிறான் பெருமான், எங்க இருக்கிறான் பெருமான் வெளியே தேடினா எப்படி கிடைக்குமா உனக்கு என்று அவர் சொல்றார். அதனால என்ன சொல்றாங்க, சடப்பொருளாக இருக்கின்ற உயிர்கள் இயக்குகின்ற உயிரை அறியாதது போல அறியவில்லை அல்லவா, அதுபோல் சித்து பொருளாக இருந்தாலும் தன்னை இயக்குகின்ற தலைவனை அது அறியவில்லை அல்லவா. அந்த வகையில் அது சடத்தன்மை பெற்றது, அது சடப்பொருள் போலத்தான். தன்னை அறிவதிலே வேண்டுமானால் அது சித்துப்பொருளாக இருக்கலாம், தலைவனை அறியாத காரணத்தினாலே அதுவும் சடப்பொருள் தான். பொறியை பார்க்கிற பொழுது இது பரவாயில்லையே தவிர அதுவும் தலைவனை உணரல, கண்ணும் உயிரும் தலைவனை உணரவில்லை அல்லவா. தலைவனை உணராத நிலையிலே ரெண்டும் சடப்பொருள் தான் என்று அவர் எழுதுகிறார். அதனால அதுக்காக சொன்னேன், அந்த ஓதி ஓர்க்கப்படா என்பதற்கு ஓர்த்து உள்ளம் உள்ளது, உள்ளத்திலே உள்ள பெருமான் அதை உணர்ந்து விட்டால் உணரின்றார், உணரின் என்று சொன்னார். அந்த தமிழ் அடிக்கடி இந்த சொற்கள் வரும், அறிதல் உணர்தல் என்று வரும். ரொம்ப வேறுபாடு இல்லை என்றாலும் சின்ன சின்ன வேறுபாடு அதுக்கு இருக்கு. அதாவது நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ், அது உணர்வார் பெறின்னு சொல்றார். அறிவார் பெறின்னு சொல்ல உணர்வார் பெறின்னர். இப்ப நமக்கெல்லாம் தெரிகிறது, ஒரு நாள் போச்சுன்னா வாழ்நாள் ஒரு நாள் போச்சு நல்லா தெரிஞ்சுக்கிறோம், அது ஒன்றும் யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படியே அந்த நாளை நம்ம எடுக்கிறோம். ஒரு நாள் வீணா போச்சுன்னா அடடா ஒரு வாழ்நாள் ஒரு வீணாள் போயிட்டு என்னடா செய்யறதுன்னு கஷ்டப்படுறோமா, நாளைக்கு பார்த்துக்கலாம், உடனே ஒரு வார்த்தை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் இவ்வளோ நாள் இருக்குப்பா என்று நமக்கு சமாளிச்சுக்கிறோம் இல்லையா, அதில் சமாதானம் சொல்லிக்கிறோம் இல்லையா. அதுபோல உணர்ந்தால்தான் ஒரு நாள் போய்விட்டதே, அதுதான் போற்றாதே ஆற்ற நாள் போக்கிறேன். அவர் ஏன் கஷ்டப்படுறார், இவ்வளவு நாள் வீணா போய்விட்டதே என்று அந்த உணர்ச்சியோடு அவர் பாடுகிறார். எனவே ஒரு நாள் கழிந்தால் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாள் போயிற்று என்று எண்ணுகின்றவர்கள் ரொம்ப குறைவு உணர்தல் என்று. அதுபோலத்தான் இறைவனையும், இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு உள்ளத்திலே இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் எல்லாம் சொல்லிட்டு அவன்தான் எல்லாம் என்று உணர்கின்ற உணர்ச்சி இருந்தால் ஒழிய, இறை உணர்ச்சி இருந்தால் ஒழிய நமக்கு அது பலனில்லை என்று சொல்றார். அதுதான் அங்கே பார்த்தோம். ஓதி ஓர்க்கப்படா, ஓதி ஓர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன தீதில் தேவன் குடி தேவர் தே எய்திய ஆதி அந்தமில்லா அடிகள் வேடங்களே என்பவர். அடுத்து இன்னைக்கு உள்ள பாட்டது. காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் மாயம் கஸ்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. ஈசன் உறவுக்கு எதிரில்லை என்றார். ஈசனை போல் நம்மிடத்திலே உறவு கொள்கின்றவர்கள் யாரும் இல்லை, நாம் தான் அவனை உறவாக எண்ணவில்லை அப்படின்றார்.
அதாவது அவருக்கு பாடுற பொழுது திருவம்பாய் பாட்டு நமக்கு தெரியும். யார் உற்றார் யார் அயலார், அவருக்கு உற்றார் யார் அயலார் யார், ஏதவன் பேர் எல்லாமே கேட்குறாங்க. உற்றவர் யார் என்று சொன்னால் நம்மை மாதிரி அடியவர்கள் தான் அவருக்கு உற்றவர்கள், பக்திமான்கள் தான் அவருக்கு உறவினர், வேறு யாரும் கிடையாது. எனவே அவன் நம்மை உறவாக கொள்ளுகின்றான், ஈசன் உறவு என்று. நாம் அப்படி எண்ணுவது கிடையாது. அதனால்தான் அப்பர் பெருமான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் என்று உறவுகோல் நட வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஈசன் உறவுக்கு எதிரில்லை என்றால் நீங்க நாம் பார்க்கிற அத்தனை உறவுகளும் எந்தெந்த உறவுகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே நம்மிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய தேவை அவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். சாதாரணமாக நீங்க பார்த்தா தாய் தந்தையே கூட எடுத்துக்கொள்ளுங்க, தாய் தந்தையே கூட எடுத்துக்கொண்டால் மாறாத மாசிலாத அன்பு என்பது அவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தேவை, பின்னால பையன் உதவான் இல்லையா, வயசாச்சுன்னா நம்ம அவனை காப்பாற்றுவான் இல்லையா என்பது போல அப்படித்தான் ஒரு ஒரு இம்மி அளவாவது நமக்கு ஒரு சுயநலம் அதில் கலந்திருக்கு. பெருமானுக்கு அது கிடையாது என்று பார்க்கும். அதனால்தான் அவர் சொல்றார், ஈசன் உறவுக்கு நீ அவனை உறவாக நீ வைத்துக் கொண்டால் அதற்கு இணையாக எந்த உறவையும் நீ சொல்ல முடியாது என்று. அப்பன் நீ அம்மை நீன்னு பாடுறது அப்படிதான் பாடுறார். அப்பா நீ தான் அம்மா நீ தான் ஏன் பாடுறாங்க என்று சொன்னால், உண்மையாக இருக்கின்ற உயிருக்கு தந்தையாக இருக்கின்ற நீதான், உயிருக்கு தாயாக இருக்கின்ற நீதான் என்றுதான் அங்க பாடுறார். அப்போ என்னங்க சொல்றார், தேசம் கலந்தொரு தேவன்றார். இங்க இப்ப அடுத்து வரப்போகுது. அதுல ஒரு பாட்டு சொல்றார் திருமூலர், மண்ணகத்தான் என்கிறார், விண்ணகத்தான் என்கிறார், வேதகத்தான் என்கிறார், இப்படிலாம் பாடுவார் திருமூலர் பாடுவார். அதை விளக்க போறோம். பெருமான் விண்ணகத்திலும் இருக்கிறான் மண்ணகத்திலும் இருக்கிறான் என்று சொல்ற பொழுது, பெருமான் பூமியிலே இருக்கின்றவர்கள் வழிபட்டாலும் அவர்களுக்கு உதவுகிறான், தேவர்கள் வழிபட்டாலும் உதவுகிறான் என்றுதான் அதை அர்த்தம் சொல்லணும். அப்போ அவர் எங்க இருக்கிறார் என்றால் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டுதான் எல்லா மக்களுக்கும் அவன் உதவுகிறான், எல்லா உயிர்களுக்கும் உதவுகிறான் என்று. அதனால அவனை தேவர்களில் ஒருவனாக வைத்து சொல்ற வழக்கம் உண்டு. தேவர்களில் ஒருவன் என்றுதான் நம்ம சொல்ற வழக்கம். தேவர்களில் ஒருவனாக வைத்தாலும் அவனை மகாதேவன் என்று சொல்றோம். பெருந்தேவன் என்ற ஒரு பெயர் அவனுக்கு சொல்லுகிறோம். பெரியோன் என்று ஒரு வார்த்தை சொல்றோம், அல்லது மகாதேவன் என்று ஒரு வார்த்தையை நாம் சொல்றோம். அன்னைக்கு கூட சொன்னோம், அரஹர மகாதேவா என்று ஏன் சொல்லுகிறோம் என்று நாம் பார்த்தோம். அது ஏதோ அரஹர மகாதேவா சொல்லுகிறோம் சொல்லாம, அரணையே குணிமூர்த்தியாக இருக்கின்ற அரணையே அரிக்கின்றான், அவனையே ஒடுக்குகின்றான் என்பதாலே அவன் மகாதேவன் என்று சொல்றோம். அப்போ ருத்திரர்கள் எல்லாம் நமக்கு தேவர்களாக இருந்தாலும் அவளுக்கு மேல் இருக்கின்ற மகாதேவன் என்பதை பார்க்கணும். அப்போ தேசம் கலந்து ஒரு தேவன் அங்கே எழுதியிருக்கிற தேவர்கள் எல்லாம் நமக்கு வழிபட்டால் ஒவ்வொருவரும் ஒரு பயன் தருகிறார்கள். அதுக்காக அதிகார மூர்த்திகளாக அதி தெய்வங்களாக அவர்களை எல்லாம் வைத்திருக்கிறான் பெருமான். அந்த வழிபாடு என்பது தவறில்லை, அவரை வழிபடலாம். ஆனால் அவர் மூலமாக பெருமான் தான் தருகிறான் என்பதுதான் நம்ம நினைக்கிறோம். இப்போ பொங்கல் வரப்போது சூரியனை வழிபடுகிறோம். சூரியனை வழிபட்டோம் சொன்னால் அந்த சூரியனை வழிபாடு என்பது சௌரம் என்று சொல்லுகின்ற அந்த 6 மதங்கள் ஒன்று அல்ல. நாம் வணங்குவது சிவசூரியன் என்று வணங்கி அருக்கனில் சோதி அமைத்தோன் அல்லவா, அருக்கனாவான் அரண்முறை அல்லனோ என்று சொல்றார் இல்லையா, அப்புறம் பெருமான் பாடுறார் இல்லையா, அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அருக்கனூர் அரண்முறை அல்லலோ என்று பாடுறார். அப்ப அருக்கன் என்று சொன்னால் நம்முடைய பெருமான் அல்லவா, அஷ்டமூர்த்தத்திலே ஒருவன் அல்லவா என்று அப்படித்தான் நாம் வழிபட வேண்டும். அப்ப வழிபாட்டு முறையினர் வழிபாட்டு நோக்கம் அந்த பாவனை வேறவா இருக்கணும்னு பார்க்கணும். அதனால பிற பயன்களை தேவர்கள் தருவார்கள். வருணதேவன் என்று சொன்னால் மழை தருவான் பார்க்கிறோம். இந்திரன் என்று சொன்னால் போகத்தை தருவான். வேதங்கள் அப்படி சொல்லுகிறார்கள். வேதங்களை ஒவ்வொரு கடவுளுக்கும் சொல்லுகிற பொழுது, உதாரணமாக விநாயகர், அங்க சொல்ல விநாயகரை புரியறதுக்காக விநாயகர் சொல்றேன். விநாயகரை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்றால் இடையூறு இருக்கக்கூடாது, நாம் செய்கின்ற தொடங்குகின்ற காரியத்திற்கு இடையூறு இருக்கக்கூடாது என்று சொல்றோம். முருகனை வழிபட வேண்டும் என்றால் தமிழுக்காக, தமிழ் நன்றாக வர வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டும் என்று சொல்றாங்க. இப்போ நம்ம சரஸ்வதி கல்விக்கு சொல்றோம் இல்லையா, அதுபோல தமிழுக்கு என்று சொல்றாங்க. சூரியனை வேதத்தில் சூரியனை வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக சூரியனை வழிபட வேண்டும் என்று வேத முறையிலே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு அதில் ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க.
சக்தி என்று சொன்னால் அது முத்தி பயன் என்று சொல்றாங்க. அது முத்தின்னு சொன்னால் முத்தி பயன் தருவாள் சக்தி என்றும், சிவம் என்று சொன்னால் அது நமக்கு வீடு பேறு என்றும் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களையும் நாம் வழங்குகிற நோக்கத்துக்கு வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி, நாம் வழிபட வேண்டுமா உண்மையிலே வீடு பேறு வேண்டும் என்று நாம் விரும்பினால் வேறு தெய்வத்தை வணங்க முடியாது. நீங்கள் அப்படி போய் கேட்டாலும் கூட இங்கே வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் சரியான இடம் இல்லை. இப்போ நம்ம பேங்க்குக்கு போனால் இந்த கவுண்டரில் அந்த கவுண்டர் போடுறாங்க இல்லையா. அதாவது அது அதை வேற ஒன்றும் இல்லை. இந்த தெய்வம் அந்த தெய்வம் ஏன்னா ஒரு தெய்வம் எல்லாம் மூடிட்டு போறவங்க. அப்போ வேறு இடத்துக்கு போன்னு சொல்ற மாதிரி நீங்க பெருமானை போய் வணங்கினால், இப்போ நமக்கே தெரியுது இல்லையா, நாம் பார்க்கிறோம். இவ்வளவு சொன்னாலும் இப்போ நவக்கிரகன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வரனுக்கு அது மாட்டும் எள்ளு விளக்கு வச்சு ஊற்றி எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் ரொம்ப சின்சியராக அதை பண்ணுறாங்க. சிவபூஜைக்கு பெருமானுக்கு கொஞ்சம் செய்யணும்னா அது பார்த்துட்டா போதுன்றாங்க. அந்த தெய்வத்துக்கு பயப்படுற பயமும் இங்கே பெருமான் இடத்துல பயப்படல. நாம் அதுதான் சொல்கிறார். அதெல்லாம் உலகப் பெயருக்காக நீ வைத்துக் கொள்ளலாம், தப்பில்லை. அதனால் என்னைக்கு எப்பவுமே என் உலகப் பெயரை கேட்டுருக்கு, அதை விட வேறு அல்லவா எப்பொழுது நீ உருப்பட போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறது. உலகப் பெயரையே கேட்பதா வழிபாட்டு முறை. வழிபாடு என்று சொன்னால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது என்று தானே. நேற்று கூட பாண்டிச்சலாம் சொல்லிட்டு வந்தேன். அதாவது அஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்றால் என்ன என்றால் அதுக்கு எத்தனை விளக்கம் இருக்குது. பொதுவாக அஞ்ஞானம் மற்றவங்கள்லாம் சொல்கிற பொழுது அஞ்ஞானம் என்றால் அறியாமை நின்றாங்க. ஒன்றை அறியாமை தான் அஞ்ஞானம் சொல்லிடுறாங்க. நாம் அப்படி சொல்கிறது கிடையாது. அறியாமை அஞ்ஞானம் கிடையாது. ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளுதான் அஞ்ஞானம். ஏன்னா அறியாமை பற்றி எல்லாருக்கும் இருக்குது அறியாமை, அதை குறையாக சொல்றதில்லை. ஒன்றை அறிந்து கொள்வதற்கு முன்னாலே நமக்கு அறியாமை இருக்குது. அது என்னன்னு தெரியாது, நமக்கு என்ன அறியாமை இருக்குன்னு தெரியாது. அது குற்றம் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் தவறாக புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம கடவுள் வழிபாடுன்னு சொன்னால் தெய்வ வழிபாடு வேறு, கடவுள் வழிபாடு வேறு ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். சென்று சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோன்னு ஏன் சொல்றார், செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மணவாளன் ஏன் சொல்றார் என்று பார்க்கணும். அப்படி பார்க்கிற பொழுது நீங்கள் அந்த ஒன்றை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. தெய்வம் என்பது வழிபாடு என்பது வேறு, கடவுள் வழிபாடு என்பது வேறு என்று புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாமல் எந்த தெய்வத்தை வணங்கினா என்ன ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. சாதாரணமாக கடவுளை எந்த தெய்வத்தை வணங்கினா என்ன, அதை விட வேடிக்கை சில சொல்லுவாங்க, சாமி தான் எங்கே இருக்கிறாரு கோயிலில் போய் கும்பிடணுமா, அது வேற இங்கேயே கும்பிட்டா போதாதா என்றெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதில் எவ்வளோ சொல்லியாச்சு. அப்போது அஞ்ஞானம் என்று சொன்னால் ஒன்றை தவறாக புரிந்து கொள்வதால் அஞ்ஞானம் என்று பார்க்கிறோம். இது பொதுவாக தத்துவத்திற்கு சொல்ற சொல் விளக்கம். ஆனால் மேல் விளக்கமாக சொல்லுகிற பொழுது பெருமானை மறத்தல் அஞ்ஞானம், நினைத்தல் தான் ஞானம்ன்றார், விஞ்ஞானம்ன்றார். மறக்கவே கூடாது. மறப்பு என்பது வந்தால் உங்களுக்கு அஞ்ஞானம் வந்துடும். மறதிதான் அஞ்ஞானம். பெருமானை மறப்பது, பெருமானை இடைவிடாமல் நினைப்பது என்பதுதான் ஞானம் என்று சொல்லி, அப்ப ஏன் அவங்க பாடுறாங்க, நம்முடைய காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேல் மறவாமை வேண்டும், வழுக்கி வீடினும் நின் திருப்பெயரல்லால் அறியேன் மறுமாற்றம், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி வழுவாதிருக்க வரம்தான் இல்லையா. எத்தால் மறவாதே நினைக்கின்றேன். அந்த மறதி தான் முக்கியமாக சொல்றாங்க. அப்ப அஞ்ஞானமாக என்னை வைத்து விடாதே பெருமானே, இதுவரை உன்னை மறந்திருந்தேன், எப்படி போற்றாதே ஆற்றலால் போக்கினேன் சொல்றார் சுந்தர பெருமான். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து வைத்தேன், எங்கெங்கோ திரிந்தலங்கல்லா என்று சொல்றார் இல்லையா. அப்ப மறதி என்பதுதான் நமக்கு அஞ்ஞானம், நினைவு என்பதுதான் நமக்கு விஞ்ஞானம் என்று நம்ம மேல் விளக்கமாக நம்ம சொல்றோம். அதான் இங்க சொல்றார், இறைவன் தேவர்கள் பல பயன்களை தருவார்கள். அந்த தேவர்கள் பல பல பயன் தருவார்கள் அன்றைக்கு சொன்ன ஞாபகம். அதாவது தக்கன் வேள்வியில போய் அவங்க உட்கார்ந்துட்டாங்க. பலன் தருகின்ற எல்லா தேவர்களும் தான், எல்லா தேவர்களும் நமக்கு பலன் தருகின்ற அத்தனை பேர் அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்க தக்கன் வேள்விக்கு. ஏண்டான்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்கலன்னு தெரியும். இருந்தாலும் தக்கன் கொடுத்த அழைப்புக்கு போகவில்லை என்றால் பெரிய பல அவன் தண்டிப்பான். தக்கனுடைய தண்டனைக்கு பயந்து கொண்டு அச்சப்பட்டுக்கிட்டு தான் அங்கே போய் உட்கார்ந்தாங்க முதல்ல. அது முதல் விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் ஆசை, சாப்பிட்ட பின்னா கொஞ்சம் அவி கொடுப்பான் இல்லையா, அதை சாப்பிட்டு வரலாம் இல்லையா, அது ஒரு ஆசை. இதை கடுமையாக சொல்றவர் நம்முடைய மாணிக்க வாசகர் தான் இல்லையா. அதாவது சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர் தின்று. தகர் என்று சொன்னால் ஆடுன்னு அர்த்தம்.
அவன் வந்து யாகத்தில் செய்கிற ஆடு மாடு அதெல்லாம் சாப்பிட போகிறேன், அதுக்கான வந்து உட்கார்ந்து அங்கே கிடைக்காது இங்கே கிடைக்குதா உனக்குன்னா என்ன அர்த்தம்? தேவர்களும் நான் வெஜிடேரியன் தான்றது இல்லையா? நாம் நினைக்கிற மாதிரி அவனும் பெரிய ஆள் இல்லை. நீங்கள் பார்க்கல படையில் இப்படியெல்லாம் படைக்கிறாங்க இல்லையா, சிலதெல்லாம் படைக்கிறாங்க இல்லையா, பலி கொடுக்குறாங்க இல்லையா. எனவே நாமே பரவாயில்ல வெஜிடேரியன், அவன் நான் வெஜிடேரியன் மாணிக்க வந்து வேடிக்கையாக சொல்கிறார். தகர் தின்பதற்காக போய் உட்கார்ந்தான். சாவன்னு சொன்னார். என்ன சாவன்னு சொன்னால், தக்கனுக்கு பயந்து கொண்டு போய் உட்கார்ந்தியே சாகாமல் இருக்க போறியா நீ இல்லையா, சாகாமல் இருக்க போறியா. இது அந்த நேரத்தில் இருந்துட்டு என்ன ஆச்சு பின்னால, அன்னைக்கு வீரபத்தை வந்து அடிக்க போறாரு ஒண்ணு இல்லையா. சாவதற்கு பயந்து கொண்டு போய் சொல்லிட்டு ஆவ வந்துடுச்சு, வீரபத்தை வந்து அழிக்க வந்துட்டார். ஆவ அப்படின்னு ஆன்றார், ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. ஆவ எந்தாய் என்று பெருமானே அப்ப ஞாபகம் வருது இல்லையா. எந்தாய் என்று அவிதாவிடும் நம்மவர் அவரேன்னார். அவிதாவிடும் நம்மவர்னார். ஐயோன்னு கத்துறதியா, நாம தான் கத்துறோம், துன்பம் வந்தா நாம தான் கத்துவோம். அந்த மாதிரி தான் அவனும் கத்துறான். நம்ம ஆள் தான் பாவர்ன்ற மாணிக்க வாசகர். தேவனை நினைக்காதே, நாம துன்பம் வந்தா எப்படி கத்துறோமோ அது போல தான் என்று வருது. அன்னைக்கு நீங்க வந்தீங்களோ இல்லையா, ஐயா வந்தாலும் இதெல்லாம் சொன்னேன் நான் பாண்டிச்சேரின்னு சொன்னேன். சேக்கிழார் எவ்வளவு அழகா அதை சொல்றாருக்கா சொன்னேன். அதாவது ஐ என்பது இலக்கணத்தில் வியப்பு தான். பழைய தமிழ்ல ஐ என்றால் வியப்பு. இப்ப ஐயோன்னு சொன்னா அது ஏதோ துன்பத்தில் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஐனா வியப்பு தான். ஒரு வியந்து சொன்னால் ஐயோ என்று சொல்லலாம். இப்ப துன்பத்தில் சொல்றது ஆயிப்போச்சு. அதனால ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு இப்ப நான் சொல்லி வைக்கிறேன். சொல்லாதப்பா ஐயோன்னு சொல்லக்கூடாது, தவறான வார்த்தைன்னு சொல்றேன். அதற்கு மாணிக்க வாசகர் என்ன பண்றார், அபிதா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். அது ஒரு புது சொல் தான். அபிதா என்று ஒரு வார்த்தை, புது சொல். இந்த வெறும் ஓசையோடு சிலவற்றை அவர்கள் சொல்லுவார்கள். வெறும் ஓசையாக சொல்றது அபிதா என்று, அது அர்த்தம் கிடையாது. அபிதா என்று சொல்றது கத்திக்கொண்டு ஓடுறாங்கன்றது அபிதான்னார். அதனால சேக்கிழார் என்ன பண்ண, அந்த அபிதா என்ற ஓலம் இடுறாங்க இல்லையா, இந்த தேவர்கள் தான் ஓலம் விடுவாங்க. ஆனால் எரிபத்த நாயனார் புராணத்தில் சிவகாமி ஆண்டாருடைய அந்த யானை வந்து பூக்கள்லாம் திருடுது இல்லையா, சிவகாமி ஆண்டார் எப்படி பண்றாருன்னா சிவதா சிவதான்றார். ஒரு புதிய சொல்ல ஒரு உருவாக்குறார். அப்போ அபிதா என்பது தேவர்களுக்குரியது, சிவதா என்பது அடியார்களுக்குரியதுன்றார். நாம நீங்க அப்படி சொல்லாதீங்கன்றார். உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் சிவதான்னு சொல்லுங்க, அது போதும் என்று அந்த குறிப்பவர் சொல்றாருன்னு பார்க்கும். அதனால ஆவ எந்தாய் என்று அவிதாவிடும் நம்மவர் அவரே என்ன. அதனால அவர்களெல்லாம் தேவர்கள் எல்லாம் அந்தந்த பலர்களை தருகின்றனர் தவிர அவர்களிலே ஒருவனாக இருந்தாலும் பெருமான் அவன் யார், ஈசன் உறவுக்கு அவனுடைய பெருமைக்கு இணையாக எந்த தேவர்களையும் சொல்ல முடியாது. தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் என்று வருது. தேசம் என்பதற்கு மக்கள் அர்த்தம். சில இடங்கள்ல நமக்கு தேஜஸ் என்ற சொல் தேசு என்று வரும். அது தேசு என்பது தேசன்னு நமக்கு மாணிக்க வாசகர் பாடுறார். தேசனே தேனாரமுதே சிவபுரனே என்று பாடுற பொழுது தேசன் என்ன ஒளிமயமானவனே என்றுதான் அங்கே அர்த்தம். தேசனே என்றால் ஒரு நாட்டுக்கு தலைவனே அர்த்தம் கிடையாது. அவர் தான் எல்லா நாட்டுக்கும் தலைவர், ஒரு நாட்டுக்கு தலைவர். எனவே தேஜஸ் என்பது தான் தேசம் என்று வருகிறது அந்த உரையில் எழுதுவாங்க. அதுபோல இங்கே தேசம் என்றால் மக்கள் அர்த்தம். தேசத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் இந்த மக்கள் தான் அவனை பெருசாக நினைக்கிறாங்க. தேவர்கள் அங்கே இருக்க விண்ணுலகத்தில் இருக்காங்க. தேசம் என்று சொல்லப்படுகின்ற மண்ணுலகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அவனை தேவர்கள் தேவர்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் அவர்களுக்குள்ளே இருக்கின்றவன் இருக்கின்ற மகாதேவன், அவன் தான் சிறந்தவன், அவன் உறவுக்கு எதிராக எதுவும் கிடையாது என்று சொல்லி அதுக்கு என்ன சொல்றார், என்ன காரணம் என்றால் சிவபெருமான் ஒருவர் தான் வீடு பேறு தரவல்லார். வீடு பேறு என்று போனால் சிவனை தவிர வேறு யாரும் நாம் வணங்க முடியாது என்றால் மற்ற தேவர்களெல்லாம் தர முடியாது என்றார். அப்ப என்ன நம்ம வைத்துக் கொள்ளணும், இங்கே என்ன சொல்லிடுறாங்க. இப்ப அவர் சொன்னதுனால வீடு பேறு அவன் தான் தருவான், வீடு பேற்றை தர வல்லவன் சொன்ன உடனே அப்ப சிவபெருமான் வீடு பேர் தான் தருவாரு, இதெல்லாம் தரமாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடு. இவங்க யாரும் இப்படி சொல்றது இல்லையா. வீடு வேற்றையே அவன் தருகிறான்னு சொன்னா இதெல்லாம் சாதாரணம் இல்லையா, சாதாரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. தண்டா பூமிகா நியாயம்னு ஒரு நியாயத்தில் எத்தனையோ வகை, தண்டா பூமிகா நியாயம்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா அந்த ஒரு தண்டா சும்மா ஒரு கழி, மற்றொரு கழி, அதில் ஒரு அப்பத்தை கட்டி வச்சிருந்தாங்களாம். அந்த ஒரு பூனை என்ன பண்ணிச்சான், அந்த அப்பத்தை சாப்பிட்ற ஆசையில் அந்த கழியே விழுங்கிடுச்சான். என்ன கழியா விழுங்கிடுச்சா
அப்ப என்னாச்சு, அப்ப என்னாச்சு கேட்பானா? அடப்பா கழியே விடுங்களா, அப்ப ஏற்கனவே உள்ள போயிருக்கும், ஏற்கனவே அது உள்ள போயிருக்குண்டா. கழியே முடுங்குதுன்னு சொன்னா அப்ப முடுங்குது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்று தண்டாபூமி நியாயம் சொல்லி இதை சொன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. அது மாதிரி இங்க பெருமான் சிவபெருமான் வீடு பேரே தரவல்லவன்னு சொன்னா, சரி வீடு பேர் தரான், உலக பயன் தருவானா இல்லை நம்ம வீடு தருவானா எங்க என்று கேட்டால் அதெல்லாம் முடியுமா என்றால் அதையும் தருவான்பா என்றுதான் அதுக்கு அர்த்தம் அடங்குகிறது. அதாவது வழக்கறிஞர்களை வாதம் பண்ற பொழுது இந்த எதிர்காட்சிக்காரங்கம்மா இந்த வழக்கறிஞர் இந்த கேள்வி வரை ஏன் கேட்காத போயிட்டார் அப்படின்னா, தட் கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ் தேர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு ஒரு விளக்கம். அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வாதிப்பிரவாதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, இட் இஸ் அண்டர்ஸ்டுன்னு வாதம் பண்றாங்க இல்லையா? அது போல தான் உனக்கு வீடு வேறாக இருக்கின்ற அந்த பயனே தருகிறான் சொன்னால் இம்மை பயனும் தருகிறான் மறுமை பயனும் தருகிறான் என்று இப்போ அண்மையில் ஒரு செய்தி ஒருத்தர் விளக்க வேண்டியதாக இருந்தது. சுந்தர பெருமான் பாடுற பொழுது அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானேன்னு பாடுறார். அம்மை நோய் இம்மையே ஆசருத்தான் என்று வருது. இந்த பாட்டு இந்த வரி வந்த பாடு தான் நமக்கு ஒரு விளக்கம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், நான் சொன்னது கிடையாது, இப்போ சொல்கிறேன் அந்த சந்தேகத்தை. இது அப்பர் சுந்தரர் கைலாயத்தில் போன பொழுது நந்தவனத்திற்கு போய் பூப்பறிக்கு போகிறார். கமலினி அனந்திதி 2 பேரும் அங்கே வருகிறார்கள். இவர் ஏன் 2 பேரையும் பார்க்கிறார்? அது நமக்கு முறையே கிடையாது. இலக்கணம் சொன்னால் ஒருவனுக்கு ஒருத்தி தானே, பார்க்கிறதே தப்பு. கைலாயத்தில் பெண்ணை பார்க்கறதே தப்பு, இவர் பெண்களை வேற பார்க்க 2 பேரும் ஒரே சமயத்தில் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, பாகுபாடு வீட்டில் சொல்ல வேண்டியதுதான் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் வேற பார்க்கிறாருன்றாங்க இல்லையா? அதுல 2 பேரும் இவங்களை பார்க்கிறாரு. இது ஒரு நிரடலான ஒரு விஷயம் தானே. அகை இலக்கணம் பார்க்கிற பொழுது ஒருவர் அது எப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொன்னா நேரமா இலக்கணத்தில் இவங்கெல்லாம் இலக்கணத்தை படிச்சிருக்கேன், தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறேன். அதாவது திருக்குறள்ல சென்ற இடத்தால் செலவிடாத தீதுரை நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது நம்முடைய புலன்கள் எல்லாம் போகின்ற வழியிலே செல்லாமல் அறிவு திசை திருப்பி நல்ல பக்கம் போடா என்று சொல்லுது என்று அது குறள்ல வருது. இந்த குறளை அகை இலக்கணத்தில் வச்சுக்கிறாங்க. இளம்பூரன் நச்சினார்க்கெல்லாம் அகை இலக்கணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெண் அங்கே நிற்கிறாள், இவன் பார்க்கிறான். அந்த பார்வையை பார்த்த உடனே அவள் தன்னை விரும்புகிறாள் என்று தெரிஞ்சு போச்சு. அவளும் பார்க்கிறாள், அந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், பார்க்குறாங்க. பார்த்த உடனே போய் அவளை போய் சேரலாமா பேசலாமா கொண்டலாமான்னு நினைக்கிறான் இவன். அப்போ யோசிக்கிறான், இப்போதானே பார்க்குறோம், அதுக்குள்ளே போய் ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாது இல்லையா, கொஞ்சம் யோசிப்போம் என்று சொல்லி முறையாக களவு முடிந்த பின்னால் கற்பு மனம் செய்து கொண்டு அவளை சேரலாம் என்று முறையாக மணந்து கொண்டு சேரலாம் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறான் சொல்றார். தலைவன் கட்டுப்படுத்துறான்றார். அது என்ன காரணம் அப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், தலைவனுக்கு என்ன இலக்கணம், ஆண்களுக்கு என்ன இலக்கணம் என்றால் தொல்காப்பியத்தில் இருக்குது, பெருமையும் உரனும் ஆடு மேல என்று. உரன் என்று சொன்னால் அறிவுன்னு அர்த்தம், பெருமை என்றால் அதனால் வருகின்ற பெருமை. அந்த அறிவை சரியாக பயன்படுத்த என்றால் சிறுமைதான். எனவே பெருமையும் உரனும் ஆடு மேன என்று வரதுனால இப்போ அறிவு அவனுக்கு வேலை செய்தாங்க. ஆண் அல்லவா, அறிவு வேலை செய்தான். எது போல என்பதற்கு இந்த குறள் எடுத்து காட்டுறாங்க. சென்ற இடத்தால், இவன் போன இடம், போய் பார்த்த ஒரு பொழிலோ அல்லது காடோ ஒரு இடம், சென்ற இடத்தால் செலவிடாதுன்னா செல்ல விடாது, அங்கே போகாமல் தலைவிடத்தில் போக விடாமல், தீது உரி களவியல்லையே போய் அவளை அணைய வேண்டும் என்று எண்ணாமல் தீது உரி நன்றின்பால் கற்பின்பால் கற்பியல்பால் உய்ப்பது அறிவு என்று, சென்ற இடத்தால் செலவிடாத தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு அகை இலக்கணத்திலே இவ்வளவு தூரம் ஒருவனுக்கு ஒருத்தியை பற்றி ரொம்ப அழகாக வருகின்றது. அதையே சொல்லுகிற பொழுதே இன்னொன்று நுணுக்கமாக இன்னொன்று சொல்கிறாங்க. இவன் மட்டும் பார்க்குறான், அவன் பார்க்காத பொழுது அப்புறம் பார்க்குறான். 2 பேரும் ஒரே சமயத்தில் பார்க்குறாங்க கிடையாது. பார்த்தா யாரோ பார்க்குற மாதிரி தெரியுதுன்னு ஒரு குறுகுறுப்பு தெரிஞ்சு அவள் பார்க்குறா, அந்த பெண்ணும் பார்க்குறான். அவள் பார்த்தவர் விரும்புகிறான். பார்த்து விரும்புகின்றவரை இவன் பார்க்கிறான் இல்லையா, அது காதலா கைக்கிளையான்னு கேட்குறான். உரையாசிரியர் கேட்குறாங்க, கைக்கிளையா, ஏன்னா இவன் மட்டும் தானே பார்க்குறான், இவன் மட்டும் தானே விரும்புகிறான் என்று. கைக்கிளை தான்னா கைக்கிளை தான், ஆனாலும் பின்னால் பார்த்து விடுவதால் கைக்கிளை சேராது என்றுலாம் இவ்வளோ ஜோத்துக்கு நுட்பமாக எழுதுறாங்க அகை இலக்கணத்தில். இவர் சுந்தரர் போனால் 2 பேரை பார்க்கிறாருன்னு அந்தமா 2 பேரும் பார்க்குறாங்கன்னா என்னடா என்று புரியலை. ஆனால் சேக்கிழார் எண்ணிருக்கிறார் இல்லையா, அவரும் எண்ணிருக்கிறார். எண்ணிய பொழுது என்ன செய்கிறார்,
திருவாரூர்ல போய் பறவையாறு சந்திக்கிற பொழுது, கோயில்ல சந்திக்கிற பொழுது, அவர் முன்ன கூட சொல்லியிருக்க, தடுத்தாட்கொண்ட உடனே சுந்தரர் எண்ணியது என்ன என்று சொன்னால், இனி நமக்கு மனமில்லைன்னு எண்ணிட்டார். பெருமான் நம்மை திருமணத்திலிருந்து தடுத்தாட்கொண்டிருக்கிறான், எனவே நமக்கு இனிமே திருமண வாழ்க்கை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு என்ன பண்றார், திருத்துறையூர் போகிறார். திருத்துறையூர் போய், தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று அவர் பார்க்கிறார். இனிமேல் தவநெறி கூடுன்னு வேண்டிட்டார். தவநெறி உன்னை நான் அடையன்ற தவநெறி கூடுன்னு சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு திருவாரூர் போறார். திருவாரூர் போனால் ஒரு பெண்ணை அவர் ஆசைப்படுறார். அப்போ என்ன நினைக்கிறார், பெருமானை கேட்டுட்டு வந்திருக்கோம், ஒரு பெண் மேல நமக்கு ஆசை வருகிறதே என்று எண்ணுகிறார். எண்ணிட்டு பெருமானை, இது உன்னுடைய அருளா, எம்பிரான் அருள் என்னெறி சென்றது, எந்தையார் அருள் என்னெறி சென்றது என்று அந்த பெண் எங்கே போனாரு, அருள் எங்கே போச்சு, அருள் எங்கே போச்சுன்னு கேட்கிறார். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ அவருக்கு ஒன்றும் தெரியல. மீண்டும் சங்கிலியார்கிட்ட போறார் இல்லையா, திருவொற்றியூர் போற பொழுது சங்கிலியாரை பார்க்கிற பொழுது மனம் ஈடுபடுகிறார். அப்பதான் அவருக்கு என்ன, ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் முடிஞ்சிட்டு இருக்கும், இரண்டாவது ஒரு பெண் நமக்கு ஆசை வருகிறதே என்று எண்ணுகிற பொழுது அங்கே சேக்கிழார் சொல்கிறார், இப்பொழுது அவருக்கு கைலாய நினைவு வருகிறது. கைலாயத்தில் அவர்கள் 2 பெண்ணை பார்த்தார் இல்லையா, கமலை அனந்திதை, அந்த நினைவு வருகிறது. ஓ, ஒருத்தி அவளாம், மற்றொருத்தி இவளாம் என்று அங்கே எழுதுறார், சேக்கிழார் எழுதுறார். அப்போ இரண்டாவது எழுதுனா அப்புறம் கல்யாணம், அது அப்புறம் நடந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன எழுதுறாங்க, அப்புறம் அவருக்கு கண் போய் விடுகிறது, அப்புறம் உடம்பிலே அடுநோய் வருகிறதெல்லாம் பார்க்கிறோம். அது என்ன சொல்றார், அம்மை நோய் இம்மையே ஆசருத்தான். என்ன செய்திருக்கணும் நியாயமா பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணம் பார்த்தா, அப்பா நீ கமலினி மட்டும் இப்போ பாரு, நீ போ, அவளை அனுப்புறேன், கல்யாணம் பண்ணி மறுபடியும் இங்கே வா, சொர்க்கத்துக்கு வா, மறுபடியும் அனந்தி பாரு, அப்புறம் மறுபடியும் போ என்றால் 2-3 பிறப்பு இல்லையா அவருக்கு, எத்தனை பிறப்பு. அப்போ என்ன பண்ணலாம் பெருமான், அவருக்கு பக்குவம் வந்து விட்டது, இனிமேற்பட்டு 2-3 பிறவி தேவையில்லை, ஒரே பிறவியிலேயே இந்த வினையெல்லாம் கழித்து விடலாம் என்றுதான் பெருமான் முடிவு. அவர் ஒரு கணக்கு போடுறாரு, யார் யாருக்கு எப்படி கணக்கு போடணும், யார் யார் பண்ண அவருக்கு தான் தெரியும் இல்லையா. சுந்தருடைய பக்குவத்திற்கு அந்த பிறவி போதும், அந்த பிறவியிலிருந்து அவருக்கு எல்லா வருகின்ற வினையெல்லாம் போய்விடும், நீக்கிவிடலாம், வருகின்ற பிறவியெல்லாம் என்று ஒரே பிறவியில நீக்கிறது தான் அம்மை நோய் என்றார். அம்மை என்று சொன்னால் அடுத்த பிறப்பு, இனி வருகின்ற பிறப்பு, வருகின்ற வினை, அதை இம்மையே ஆசருத்தான், இந்த பிறவியில் எனக்கு ஆசருத்தான் என்றார். நான் படுகின்ற துன்பத்தெல்லாம் பார்க்குறேன், தடுத்தாட்கொண்ட பின்னாலே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் இல்லையா. கண்ணு அவ்வளோ சுலபமாக கொடுக்கல, ஒரு கண்ணை கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கொடுத்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுக்குறாரு. உடம்பில் நோய் வருகின்றது எல்லாம் பார்க்குறோம். பொண்ணு இல்லாமல் கஷ்டப்படுறார், நெல் இல்லாமல் கஷ்டப்படுறார், இவ்வளவும் கஷ்டம் கொடுக்குறாருன்னு சொன்னால் சரி, பெருமான் இந்த பிறவிலே நமக்கு வினையை தீர்க்கிறான் என்று தான் வரும். நீங்கள் பார்க்கலாம், அவருடைய பாட்டு தான் அந்த பாடல் எனக்கு நினைவில்லை. நான் படப்பாலது ஒன்றால், இந்த பிறவியில் நான் படப்பாலது ஒன்று, நான் படுவதெல்லாம் இருக்க, நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று உன்னை கேட்க மாட்டேன்ற. பெருமானே, நான் தானே படம், இதெல்லாம் உன்னை நீ ஆண்டு கொண்டாய், இருந்தாலும் இவையெல்லாம் நான் படப்பாலது என்று தான் எண்ணுவதே தவிர ஏன் என்னை இப்படி செய்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன் என்று அவர் பாடுறார். இதெல்லாம் அவருடைய சுந்தருடைய பதிகத்தில் அப்படி வரும். அதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுதுதான் ஏன் 2 பேரே அவர் காட்சியிலே பார்த்தார், கல்யாணம் செய்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். அதனால் அவருடைய பெருமானுடைய கணக்கு என்பது வேறு என்றுக்காக நான் சொல்ல வந்தேன். அதனால வீடு பேறு தருகிறான் என்றும் இம்மை மறுமை பயன்களை தருகின்ற, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தேவர்கிட்ட கிடையாது. என்ன கேட்குறே அதான் கொடுப்பானே தவிர, அது கூட ஒரு இந்த இம்மைக்கு தான் உண்டு, மறுமைக்கு தான் உண்டே தவிர மற்றவருக்கு கிடையாது. அவர் தான் வீடு பேறு தருகிறார் என்று சொல்றார். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார் தான் முக்கியம் நமக்கு. காயம் கஸ்தூரின்னார், 2 சொன்னார். இந்த காயம் என்பது பெருங்காயம், பெருங்காயத்தையும் கஸ்தூரியும் சேர்த்து கொதிக்க வைத்தோம்னு சொன்னா காயம் 2ம் கலந்து கொதிக்கணும்டார். 2 கொதிக்க வைக்கிற வேதியில செய்தால் மாயம் கஸ்தூரி அது மிகும். கஸ்தூரி வாசனை ஒரு பெருங்காய வாசனை அடித்துக்கொண்டு கஸ்தூரி வாசனை வரும் அல்லவா. அதுபோல தேவர்கள் எல்லாம் பல தேவர்கள் இருந்தாலும் அதில் யார் பெரிய தேவர், மகாதேவன் அவர் தான். கஸ்தூரி போல இருக்கின்றவர் நம்முடைய பெருமான். இதெல்லாம் வெறும் காயங்கள், வெங்காயம் பெருங்காயம் போல என்று அதை சாதாரணமாக சொல்லி அது கத்தூரி என்று சொல்றார். காயம் 2ம் கலந்து கொதிக்கணும், மாயம் கலந்து மாயம் கஸ்தூரி அது மிகும் அவ்வழி, தேசம் கலந்துரு தேவன் என்று எண்ணினும் அவனை மகாதேவன் என்று எண்ணினாலும் கூட ஈசன் உறவுக்கு எதிரில்லை, அவருடைய உறவுக்கு கிடையாது என்று சொன்னார். அதுதான் அந்த 13வது பாட்டு. அதற்கு அடுத்து அந்த 14வது பாட்டில் அதை சொல்லுகிறார். எப்படி இல்லாத அடுத்த பாட்டில் விளக்குகிறார். தேவர்கள் நீங்க சொல்றீங்களே, அதில் முக்கியமான யார் என்று சொன்னால் குபேரனை சொல்றாருங்க. குபேரன் தான் முதல்ல. ஏனென்றால் நம்மளுக்கெல்லாம் பயன், இம்மை பயன் என்று சொன்னால் செல்வம் தான்.
உலக மக்கள் எல்லாம் அதிகமாக விரும்புவது செல்வம் தான். குமரகுருவரை சொல்றார், வேடிக்கையா சொல்றார். என்ன சொல்றார்? கல்வியும் கூட தவத்தால் தான் வரும், செல்வமும் கூட தவத்தால் தான் வரும். இது ரெண்டும் தவம் தான், தவமெல்லாம் வராது, யாருக்கும் வராது. ஆனால் உலக மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கிறாருன்னு சொன்னால், நல்லா படிச்சிருக்காருப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காருப்பா, அதான் சொல்லுவாரு தவிர பெரும் புண்ணியம் அவருக்கு, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காருப்பா கல்வி சொல்லவே மாட்டான். செல்வம் மட்டும் இருக்கட்டும், கோடீஸ்வரம்பா புண்ணியம் பண்ணோம்பா, செல்வத்தை சொல்கிற பொழுது மட்டும் புண்ணியம்னு சொல்லும் இல்லையா? அது எனக்கு கொடுத்து வச்சவே இல்லை, இன்னும் சொல்லி அவனை மாதிரி நம்ம இல்லையே, பொண்ணு கொடுக்கலாமாங்க எங்க அவங்க பழி இருக்குது, அப்படி தான் இடமே தவிர. அது சொல்கிறார் குமரகுருவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு வேடிக்கை அவனு சொல்லுவார். அது சொல்கிற வேடிக்கைன்னு சொன்னால், கல்வியாளரை யாரும் வணங்குவது கிடையாது, செல்வமாள் வந்தான்னு சொன்னால் கும்பிடு போடுறாங்க இல்லையா? ஏனென்றால் அவர் புண்ணியம் பண்ணவர் என்றதை நல்லா ஒத்துக்கிட்டாங்களாம் இல்லையா? தெரியுதான். ஆனால் அந்த புண்ணியத்துக்கு தான் வணங்குறாங்களே தவிர செல்வத்துக்கு வணங்கலை. அவர் நயமாக சொல்கிறார், அது கல்விக்கு வணங்கணும், நியாயமாக கல்விக்கு வணங்கணும். புண்ணியத்துக்கு வணங்கினா கல்வியாளரே வணங்கணும். ஆனால் செல்வந்தர் வந்த உடனே வணங்குவதற்கு என்ன காரணம் என்றால், புண்ணியம் செய்து தான் இப்படி வருவாங்க அல்லவா என்று அந்த புண்ணியத்துக்காக வணங்குகிறார்கள் என்று அவர் நயமாக சொல்லுகிறார். வள்ளுவர் இதெல்லாம் நாகரிகமாக சொல்லிட்டார். இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதல் வேறுன்றார். என்ன நயமாக சொன்னார்னா, பணம் வைத்து கொண்டிருக்கிறவன்லாம் தெள்ளியன்னு சொல்ல முடியாதுன்றார், அறிவாளின்னு சொல்ல முடியாது, சிறந்த குணமுடையவன் சொல்ல முடியாது. ஆனால் சிறந்த குணமுடையவர்களுக்கு எல்லா செல்வம் உண்டு. எப்படி சொன்னார்? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றால் அதெல்லாம் அடங்கி போச்சு. நீங்கள் செல்வம் எல்லாம் அடங்கி போச்சு, செல்வம் உடையார்னு கிடையாது. அதான் பழைய தமிழ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடையார் என்று சொன்னால், எங்கள் லயோலா காலேஜில் அருளானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உடையார் சாதி, அவர் உடையார் சாதி. நான் தமாஷா அவரை கிண்டல் பண்ணுவார். அவருக்கு ரிட்டையர் ஆனார். ரிட்டையர் ஆன பொழுது நான் என்ன தான் கவிதை படிக்க சொன்னாங்க, கவிதை படிக்க சொன்னாங்க. அப்போ நான் வேடிக்கையாக சொன்னார், சிரிச்சார் அவர். என்னென்னா, திருக்குறளில் இந்த குறள் தான் சொன்னேன், அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று இருக்குது. அதை முதல்ல இவருக்கு அருளானந்த சாரை பார்க்கறதுக்கு முன்னால் அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படி இருந்தது. இப்போ அதை மாற்றி படிக்கிறேன், அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவுடையார் எல்லாம் உடையார் தான் திரிக்கிறார். விரிச்சிட்டு அப்புறம் நான் சொன்னேன், அவருக்கு குழந்தைங்க நிறைய குழந்தைங்க, ஒரு 7 குழந்தைங்க அவருக்கு. அவர் சொல்லுவார், ஏப்பா அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடாதுப்பா, ஆண்டவன் தான் வேடிக்கையாக சொல்லுவார். அவர் வேடிக்கையாக சொல்லுவார். மாரி நாயகர் இருந்தாலும் அவர் மாதிரி தான், அது நிறைய சொல்லுவார். அதையும் நான் சொன்னேன், அவருக்கு மக்கள் செல்வம் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் ஆராய்ந்து பிஹெச்டி பண்ணார். பிஹெச்டி கூட அவருக்கு கருப்பொருள் தான் ஆராய்ச்சி, கருப்பொருள் தான் ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு வெளியே வந்து, என்னப்பா இது போய் இப்படி பேசுறேன் சொன்னார். அதனால திருவள்ளுவர் அறிவிருந்தால் எல்லாம் உடையார்னாரு, மற்ற செல்வங்களும் எல்லாம் புகழ் எல்லாம் இருந்தல்வான்னு சொன்னார். மன்னருக்கு தந்தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று நான் பார்க்கிறேன். அது என்ன, நம்முடைய குமரகுரு தான் பாடுறார், நமக்கு கல்வி என்றால் அறம் மட்டும் தராது, புகழையும் தரும் என்று சொல்றார், புகழையும் தரும் என்று சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த பிறப்புக்கு தோறும் தொடர்வது எது என்றால் கல்விதான் இல்லையா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும். அப்ப கல்விக்கும் செல்வத்துக்கும் பல வேறுபாடுகளை ஆங்காங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க பார்க்க. அதனால இங்கே நம்ம செல்வம் தானே முதல்ல, அதான் இங்கே எடுக்கிறார் நம்முடைய திருமூலர். அழகையர் கோன் என்று இருக்கிறார். அழகேசன் நமக்கு இருந்தார் தெரியும் இல்லையா? ஓவி அழகேசன். அதான் அழகேசன் என்றால் குபேரன் அர்த்தம். அதிபதி செய்து அழகையர் வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கி, இது பதி கொள் என்றான் எம்பெருமானே. என்ன சொன்னார்? ஒரு நகரத்தை உருவாக்கி, இதுக்கு நீதான் தலைவன், உனக்கு இதெல்லாம் செல்வம் தர என்று யார்? பெருமான் தர்றான். நீங்க எங்க இருக்க போறீங்க? நான் இல்லை, நான் சுடுகாட்டு போறேன், நீ இங்க இருட்டார் இல்லையா? நான் எனக்கு இருக்கிற இடம் இங்கதான்ப்பா, நீ இருக்க வேண்டிய இடம் இதுன்னு சொல்லி அதிபதி செய்து, அதிபதினா இப்ப சொல்ற மடாதிபதி போல அதிபதின்றோம். அப்போ அதிபதி செய்துன்னார் பாருங்க, அவனை அதிபதியாக செய்தார் என்று பார்க்க.
அவ பெருமான் அதிபதி செய்தான் என்று அழகைய ரவேந்திரனாருக்கு குபேரனுக்கு இடத்தை கொடுத்தான். நிதிபதி செய்தான், நிதியும் கொடுத்தான். சரி, நிதியை கொடுத்தான். நிறை தபம் நோக்கின்றார் ஒரு வார்த்தை. அந்த குபேரனுக்கு அந்த தவம் இருந்தது என்றார். அதனால் அந்த படத்தை கொடுத்தான். நிறை தபம் நோக்கி அதிபதி ஆதரித்து ஆக்குவதாக்கினான். அந்த ஆதரித்து அந்த நகரத்தை எல்லாம் நீ நிர்மாணித்து ஆண்டுகொள். இனி நீ நிதிபதியாகனா அந்த சங்கநிதி பதுமநிதின்னு ரெண்டு சொல்லுவாங்க. அதற்கு நீ தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னது. இப்போ குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதின்னு சொன்ன உடனே நமக்கு அப்புறம் ஞாபகம் தானே வருது இல்லையா? அதாவது எங்க எடுக்கிறார் பாருங்க. அதாவது குபேரனுக்கு சங்கநிதினா சங்கநிதி பதுமநிதி இரண்டும் அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? நீங்க கூட லட்சம் ரூபாய், கோடி ரூபாய், 100, 1000 ரூபாய், 2000 ரூபாய்லாம் கிடையாது சொல்லலையா? அவர் சொன்னது சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து. அப்ப அது குறை எழுதுறாங்க. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து அது செல்வமா, அது செல்வமா இருக்கிறது. தரணியோடு வானாள தருவர்னர். அழகர் வேந்தனுக்கு வானம் தான் தலைவன். அங்கதான் அவனுடைய குபேரப்பட்டினம். இங்க இவருக்கு இதையும் ஆண்டுபா எக்ஸ்ட்ரா, நீ இந்த பூமியை ஆண்டுகோள், குபேரப்பட்டினம் ஆண்டுகோள் என்று தரணியோடு வான் ஆளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம். எவ்வளவு உறுதி அவளுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். மங்குவார் அவர் செல்வம், அதெல்லாம் போலாது. மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். மதிப்போம் என்ன வார்த்தை அவருக்கு வருது இல்லையா? சொற்குருதிக்கு அப்பர் என சொல்லுவாங்க. மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். அதாவது மக்கட்பேற்று என்ற அதிகாரத்தில் பரிமேல எழுதுற பொழுது பெருமவற்றுள் யாம் அறிவதில்லைன்னு வருது. யாம் அறிவதில்லைன்னு வருது. அதுக்கு என்ன எழுதுகிறார்? எத்தனையோ செல்வங்கள் பேர் உண்டு, நமக்கு 16 பேர் சொல்றோம் இல்லையா, உண்டு. அதில் மக்கட்பேறு போல எப்படி அறிவறிந்த மக்கள்ன்றார். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள். எல்லா பேற்றை காட்டிலும் அறிவான மக்களை பெறுவது போன்ற ஒரு செல்வத்தை யாம் மதிப்பதில்லைன்னு எழுதுறார். அறிவதில்லைன்றதுக்காக குரல் இருக்குது. யாம் மதிப்பதில்லை என்று எழுதுறார். அறிவதில்லைக்கு மதிப்பதில்லைக்கு என்ன வித்தியாசம்னா, இருக்குது செல்வம் அதெல்லாம் அறிந்து கொள்றோம். இப்போ பணக்காரன் யாரும் தெரியும், அவனுக்கு எவ்வளோ வச்சுட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இல்லையப்பா என்று யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த வாட்ஸ்அப் வந்த பொழுது ஒன்று, வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. இந்த ரூபாலாம் செல்லாத போட்டு அது ஏன்னா அப்படி பண்ணுறான்னு தெரியலுங்க எனக்கு. 100 ரூபா கட்டுங்க, 100 ரூபாய் கட்டு. நீங்கள் 1000 500 அந்த கூட செல்ல 100 ரூபாய் கட்டு வச்சுட்டு 3 பேர் நின்றுட்டு ஒருத்தன் பாட்டு பாடுறாங்க. வடக்கில் சொல்லு, வடக்க பாடுறான். பாட்டு பாடுறோம்னா அந்த இது தூக்கி போடுவாங்க, பணத்தை தூக்கி போடுவாங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டு 2 கட்டு இல்லை, இவ்வளோ கட்டு வச்சுட்டு இப்படியே போடுறான். இந்த பேப்பரை போடுற மாதிரி போட்டுக்கிறான் மொத்தத்தையும். அதை எழுதுறான். இவன் என்ன செல்வம்னா எப்படி இவங்ககிட்ட இருக்குது, என்ன இது ஏன் இப்படி மதிக்காமல் இருக்கிறான். யாரும் பெரிய பணக்காரன் கூட போட மாட்டான். அதை பற்றி அவன் கவலையே படலை. எடுத்து ஒன்று முடிஞ்சுது, அடுத்த கட்டு எடுக்கிறான், போட்டிருக்கான், காமிக்கிறான். ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்தேங்க. அது ஓடிட்டே இருக்குது. என்றால் அவனை பொறுத்தவரையில் அந்த செல்வம் மதிப்பதில்லை. போட்டுறாங்க. நமக்கு என்ன இருக்குது, நான் பார்த்தேன், ஏண்டா வீணா தட்டி போடுறான், இவ்வளோ போடுறான் ஏன்பா என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் அதை அந்த நினைவு கூட இல்லைன்ற. அறிந்திருக்கலாம், நமக்கு வேண்டும் என்பது போலவோ அது உயர்ந்த மதிப்புடைய பொருள் என்றோ மனசில் கூட எனக்கு எண்ணம் வரவில்லை என்றுதான் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் என்று ஒரு பாடல். அதனால இதுக்காக சொன்ன, குபேரப்பட்டதுக்காக சொன்னது. அது பதி ஆதரித்து ஆக்கமதாக்கின் இது கொள், இது பதியாக கொள் என்று சொன்னான் எம்பெருமான் என்று சொல்றார். அதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, முதல்ல சொன்னார் இல்லையா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினவில்லைன்னு சொன்னார். அதுக்கு நமக்கு என்ன சொல்லிட்டே வந்துட்டார், அவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டார். இந்திரனை போன்ற பின்னால் என்ன சொல்ல போறார், இந்திரன் திருமால் அடிமுடி தேடியெல்லாம் சொல்றார் இல்லையா? அதெல்லாம் என்னென்றால் அவனோடு ஒக்கும் தெய்வம் இங்கும் யாவரும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை என்று சொல்றதுதான் சொல்றார். நீங்க சிவனோடு ஒக்கின்ற தெய்வம் கிடையாது என்று இந்திரனை போன்றும் கிடையாது, அவனோடு ஒப்பார் செல்வம் நிறைய இருக்கின்றவன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பெருசா நீங்க நினைக்காதீங்க என்பது போல இந்திரனா இருக்கட்டும் குபேரனா இருக்கட்டும் யாரா இருந்தால் என்ன, சிவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்று தான் சொல்ல வருகிறான்னு பார்க்கிறோம். சிவப்பிரகாசர் ரொம்ப அழகா ஒன்று பாடுறார். 4 4 மணி பாடுற பொழுது பெருமானுக்கு யார் தோழர் என்று சொன்னால் குபேரன் தோழர். ஃப்ரெண்டு இருக்கு, குபேரன் தோழர். அதான் திருமால் கல்யாணத்துக்கு பணம் கொடுப்பா என்று குபேரன் தான் சொன்னார். அவர் குபேரங்கிட்ட கடன் வாங்கிட்டான்னு நமக்கு தெரியும், கடன் தெரியும். அது தெரியாமல் இப்போ நாம போய் அவர்கிட்ட வாங்கி அவர் எங்கே கொடுக்குறது இல்லை, அவரே கடங்காரா இருக்கிறாரு என்று பார்க்குறோம்.
இன்னொரு தோழர் யார் என்றால் நம்முடைய சுந்தர பெருமான். தோழமையாக நிற்கொண்டு சொல்ற அதுதான் பாடுறாரு. அறிந்து செல்வம் உடையானாம் அழகையர்வோம். செல்வம் இருப்பதுக்காக ஒரு ஆள் வச்சுதான். ஏன்னா காசும் தேவைப்படுது இல்லையா, அதனால யாராவது கேட்டா கொடுக்கலையாப்பா கொஞ்சம் கொடுப்பா என்று குபேரன்கிட்ட சொல்லலாம். அவருக்கு வேண்டி கிடையாது, அவருக்கு கிடையாது. அவர்கிட்ட சில பேர் வந்து கேட்பா இல்லையா, யார்கிட்ட கூடப்பா அதில் டிபார்ட்மெண்ட் அங்கே போட்டப்பா கொஞ்சம் கொடுப்பா அவருக்கு என்று குபேரனிடத்திலே சொல்லி நமக்கு செல்வத்தை கொடுக்கிறான். அவருக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் பேசுவதற்கு ஆள் வேண்டும் இல்லையா, அறிவோடு பேசணும் இல்லையா. அறிவோடு பேசுகின்ற ஒரு இன்டெலெக்சுவல் கம்பெனி யார் என்று சொன்னால் இவர் தான், சுந்தரர் தான் இல்லையா. எனவே உறழ்ந்த கல்வி உடையானாம். அவரை போலவே ஆற்றல் மிக்க அறிவாற்றல் மிக்க ஒரு யார் என்றால் உணர்ந்த கல்வி உடையால் ஒருவரும் வேண்டும் என்றுதான் உரை தோழமையாக கொண்டால் என்று அவர் நயமா பாடுறார். எனவே இப்ப பெருமானுக்கு 2 தோழர்கள், ஒரு தோழன் குபேரன், இன்னொரு தோழன் சுந்தர பெருமான். நாம யாரை பின்பற்ற வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா, சுந்தரன் தான் தோழன் நினைக்கிறா அல்லது தான் அப்படின்னா ஓத உலவா ஒரு தோழமா, அதான் ஒரு தோழம் தொண்டருடன்றாங்க. தோழம்னு ஒரு வார்த்தை உண்டு, தோழன்னு சொல்றாங்க. தோழன் என்பதை காட்டிலும் தோழம் என்பதுதான் சிறந்த பாடம்ன்றாங்க. ஒரு தோழம் தொண்டருடன் என்றால் தோழம் என்பதற்கு பேர் எண், பெரிய எண். ஆம்பல் வெள்ளம் என்பது போல தோழம் என்பது ஒரு பெரிய எண் என்று சொல்றாங்க. சில பேர் ஒரு தோழன் தொண்டருடன் அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு பொருத்தமா இல்லை. தோழம் தான், ஒரு தோழம் தொண்டர். நிறைய தொண்டர்களுக்கு இருக்கிறாங்க. அதனால இது பதிகொள் என்றான் எம்பெருமான் என்று அங்கே அழகையருடைய செல்வம் அதெல்லாம் உண்மையான செல்வம் அல்ல, மங்குவார் அவர் செல்வம் சொன்னது போல மங்குவாருடைய செல்வம். அப்புறம் அதுக்கு அடுத்து அதில் ஏன் சங்கரதி பதுமதி என்று சொல்றாங்கன்னா, அளவற்றதாக இருந்தாலும் சங்கம் தாமரை என்பதெல்லாம் ஒரு பெரிய எண். இப்ப சொன்ன இல்லையா நம்ம தோழம் என்று, அதுபோல ஒரு பெரிய எண். அதெல்லாம் எண்ணிக்கை சொல்றது. நம்ம அறக்கட்டளை பேசவும் சொன்ன ஞாபகம் எனக்கு. சில இடங்கள் வேற இடம் சொல்லியிருக்கேன். திருமாலை வழிபடுகின்ற பொழுது பல்லாண்டு பாடுகிறாங்க. பல்லாண்டு பாடுற பொழுது எப்படி பாடுறாங்க என்றால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000ன்றாங்க. எப்படி வேணாலும் சொல்லிங்க, 10,000 பல கோடி 100 எப்படி சொன்னாலும் எண்ணிக்கை தானே, அது ஒரு அளவு தானே, அது அளவு. அது ஒரு கணக்கு, அது ஏதோ ஒரு கணக்கு, பெரிய எண்ணா ஒரு கணக்கு. ஆனால் நம்முடைய பெருமானை பாடுற பொழுது பல்லாண்டு என்னும் பதம் கடந்து கிடையாது பாண்ட, அது கிடையாது, அவனை வளையல செய்ய முடியாது என்று ஜாக்கிரதையா பாடுறாங்க இல்லையா. அதுபோல நீங்க சங்கரதி பதுமதி என்று எப்படி எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் ஒரு அளவு தானே. குபேரங்கிட்ட இருந்தானா நம்மகிட்ட அந்த அளவு தானே. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இருக்கான் அவன். எப்படி தேவர்களுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறதோ அதிகமாக அது போல இருக்குது. அதுவும் அழியக்கூடிய செல்வம் தான் என்பதால பெருமானிடத்தில் இருக்கிற செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் என்றால் சென்று அடையாத திருவுடையான். ஞானசம்பந்தர் சாதாரணமாக சொல்லிட்டார் இல்லையா, பெருமானுக்கு சென்று அடையாத திரு, அவனுக்கு முடிவடையாத ஒரு திரு அவன் உடையவனாக இருக்கிறான் என்று பார்க்கணும். அதனால அழகையர் கூரை காட்டு நம்முடைய பெருமான் சிறந்தவர் என்பதா எம்பிரானே என்றவர் பாடினார். அடுத்த பாடல் சந்திரனுக்கு சொல்றார். அங்க குபேரனுக்கு சொன்னார், அடுத்து சந்திரன். இது பதி ஏலம் கமழ் பொழில் சூழ் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விது பதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதிபதியாக அமருகின்றான். சந்திரனுக்கு ஒரு இடம் கொடுத்து சடையிலே தாங்கியிருக்கிறான் தெரியும். சங்கரன் சடையில் வைத்த இல்ல முதல்ல வரி அப்படி இல்லை, சந்திரன் தான். சந்திர சடையில் வைத்த வள்ளி நைட்டு போடணும். சந்திர சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி என்று பாடணும் இல்லையா. சந்திரனை வைத்ததுக்கு என்ன காலம் என்றால் அவனுடைய மெய்த்தவம் என்று சொல்றார். அவனையே பெருமானையே நம்பி வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால என்ன பண்ணாராம், அவர் யார் என்றால் இது பதி ஏலம் கமழ் பொழில் ஏழு உலகம். 7 உலகம் அன்னைக்கு கூட சொன்ன இல்லையா உங்களுக்கு, வைதிக நெறியாகவும் ஆகம நெறியாகவும் சொல்லணும் இல்லையா. அதாவது பொதுவாக நாம் 3 உலகம் தான் சொல்றது, தத்துவமா சொன்னா 3 உலகம் தான். அந்த தத்துவத்தை கடந்து வருகின்ற பொழுதுதான் நமக்கு இந்த 7 உலகம், அப்புறம் ஆகம உலகமா சொல்ற சிவலோகம் எல்லாம் நமக்கு. 3 உலகம் எது என்று சொன்னால் பிரகிருதி மாயா இருக்கின்ற அசுத்த, அந்த பிரகிருதி மாயா சொல்லலாம். பிரகிருதி மாயா உலகம், அடுத்து அசுத்த மாயா உலகம், அடுத்து சுத்த மாயா உலகம். 3 தான். இந்த 3 தான் நமக்கு முறையாக சொல்ற மூவுலகம் என்று சொல்ற வழக்கம். அது சித்தாந்த நெறியிலே மூவுலகம்னு அதுதான். 7 உலகம் என்று சொல்ற பொழுது ஆகம நெறியிலையும் வேதன்னு அன்னைக்கு நான் சொல்ல இல்லையா. அப்புறம் இதை அவர் சொல்றார், 7 உலகமாக எல்லாம் படைத்திருக்கிறான், பொழில் 7 படைத்திருக்கிறான் என்று வருது. தமிழ்ல சோலை என்று ஒரு சொல் இருக்கிறது, பொழில் என்று ஒரு சொல் இருக்கிறது. பொழிலாடுதல், பொழிலாட்டு என்றெல்லாம் நமக்கு வரும் பார்க்கிறோம்.
அந்த சோலை என்று சொன்னால் அந்த சோலைக்கு நடுவே பொய்கை இருக்காது, தண்ணீர் இருக்காது, வெறும் சோலையா இருக்கும். பார்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அது போல இருக்கும். அதனால தான் இப்போ பார்க்கில் கூட சில இந்த ஃபவுண்டெல்லாம் வைக்கிறாங்க. பொதுவாக பொய்கை என்று சொன்னால் அது அது சேர்ந்திருந்தால் அதுக்கு பொழில் என்று பெயர். சோலையும் இருக்கும், அதே சமயத்தில் குளிர்ந்த தண்ணீரும் அங்கே இருக்கும், அது பொழில் என்று சொல்லுவாங்க. அப்போ பெருமான உலகத்தில் என்ன வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சோலைகளையும் வைத்திருக்கிறான், நிலமாக இருக்கின்ற சோலைகளையும் வைத்திருக்கிறான், நீரையும் வைத்திருக்கிறான் என்று நீர் நிலம் இரண்டும் நமக்கு முக்கியமாக தேவை என்பதாலே அத்தியாவசிய தேவைன்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ அதுபோல இந்தியமையான தேவை வைத்திருக்கிறானா 7 உலகத்திலும் செய்து முதுவரி செய்தவன் மூதறிவாளன். பிறகு சிறந்த தலைவனாக இருந்து கொண்டிருக்கின்ற அறிவாளி அவன். அவன் என்ன செய்யறான், விது பதி செய்தவன் வருது. பதி செய்தவன் என்றால் பதித்தல், அந்த சடையிலே அவன் பதித்துக் கொண்டிருக்கிறான். விது என்றால் சந்திரன் என்ற அர்த்தம். முத்துசுவர்கள் எழுதுகிறார்கள் 4ஆம் திருமுறை உரையில, மதி என்பது வடமொழியா நினைக்கிறாங்க, வடமொழி அல்ல, மதி என்பது நிலவுதான், நம்முடைய சந்திரனை தான் குறிக்கிறது என்று அவர் எழுதுகிறார். மதி என்று சொல்ற பொழுது அதுதான் நான் இப்படி சொல்றது. மதி என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் நிலவு என்று சொன்னால் அப்ப மதி என்பது நமக்கு சந்திரன், அது தமிழ், மதி தமிழ். மதி என்பதை அறிவுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது வடமொழி, அப்படி ஆகிடும். ரொம்ப மதியுடையவன் என்று சொன்னால் அங்கே மதி என்று சொன்னால் அங்கே அறிவு என்று அது வடமொழியாக போகும். மதி என்று நிலவு என்ற முறையில் சொன்னீங்கன்னா அது நமக்கு தமிழாக போகும். இதெல்லாம் இலக்கணத்தில் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கூட சொல்கிறாங்க, நிலாவா நிலவான்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நிலான்னு ஒரு வார்த்தை இருக்குது, நிலவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதில் எது பழசு என்று, நிலவு பழசா நிலா பழசா என்று இலக்கணத்தில் வரும். இப்போ இந்த மாதிரிலாம் சில கேள்வி கேட்கும்போது இலக்கணம் தான் நமக்கு பயன்படும். நிலா என்பது தான் நமக்கு சொல், நிலா தான் சரி. அதனால தான் நிலா நிலா ஓடிவா, குழந்தைக்கு சொல்கிற பொழுது நிலவே நிலவே ஓடிவான்னு பாடலாம், அப்படி கிடையாது. நிலா நிலா ஓடிவா. ஏன் சினிமா பாட்டு கூட அன்று வந்ததும் அதே நிலா, அதே நிலான்னு சொல்கிறாங்க இல்லையா. நிலான்றது தான் நிலான்றது. அந்த வந்து நிலா கிடையாது, அதே நிலை தான் இன்னைக்கு வருது இல்லையா, நிலா. அதாவது சூரியன் சந்திரன் இருந்தாலும் கூட காலையிலே தோன்றுகின்ற சூரியன் மறைகின்றால். நிலவு என்று சொன்னால் 15 நாள் தேய்ந்து 15 நாள் போகுது இல்லையா. நிலா அது ஒரு நிலையாக இல்லாதவங்க தெரியுது இல்லையா. சூரியன் அப்படி கிடையாது, காலையில் தோன்றுகின்றான், சூரிய கிரகணம் வந்தால் வழியாக அவனுக்கு குறைவு தெரியுதே தவிர மற்றபடி ஃபுல்லாக தெரியலாம். நமக்கு நிலா அப்படி கிடையாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஒரு நிலையில் நில்லாதது என்பதாலே நிலா அப்படின்ட்டாங்க. நில்லா அது நிலா அப்படின்ட்டாங்க. இது அடிப்படையாக நிலா நில்லான்ட்டாங்க அடிப்படையாக. பாட்டில் வர்ற பொழுது நிலவு என்று வரலாம், ஊ அந்த உகரம் பெற்று வரலாம். நா என்பதுதான் சொல்லு, நாக்கு, நா தான் சொல்லு, அதை நாவு என்று சொல்லலாம். தே தே தான் சொல், அதை தேவு, அதான் தெய்வத்துக்கு தேவடா, அவங்க தெலுங்குல தேவடான்றாங்க, தேவு என்று வார்த்தை. நாவு. அதே மாதிரி கா, அது காவு, மலையாளத்தில் இங்கே காவுன்னு தான் சொல்லுவாங்க, கோயிலை சொல்றது காவு என்று சொல்லுவாங்க. புறா பழைய சொல் தான், புறவு என்று. இதெல்லாம் நமக்கு சொற்களாக சொல்கிறோம். அதுபோல் இங்கே விது என்று வருது. விது என்பது வடமொழி சொல், சந்திரனை பதித்தவன். ஏன் சந்திரனை பதித்தான் நமக்கு தெரியும். அடைக்கலமாக வந்த பொருளை அவன் ஏற்றுக்கொண்டான். சிவஞான முனிவர் கங்கை மதி இரண்டையும் சொல்லுகிற பொழுது அந்த இரண்டிற்கும் காரணம் சொல்லுகிறார். கங்கையினுடைய செருக்கடக்கினான் என்பதாலே கங்கையை அடக்கியிருக்கின்றான். அடைக்கலமாக வந்தான் சந்திரன் என்பதாலே அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அவன் செருக்கும் அடக்குவான், அது மரக்கருணை. அடைக்கலம் தருவான், அது அறக்கருணை. அப்ப 2 கருணையும் அவனுக்கு உண்டு என்பதற்கு கங்கையும் மதியுமாக வைத்து. அதனால நம்முடைய சேக்கிழா பெருமான் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் ஒளிமையில் வைத்தேன்னு கங்கையும் மதியும் என்று எடுத்த உடனே அதை ஆரம்பிக்கிறாரு பார்க்கணும். நமக்கு சொல்ற பொழுது அந்த கங்கையை அணிந்து கொண்டிருப்பதாலே அவனுக்கு கங்காதரன் என்று ஒரு பெயர், மதியை அவன் சூடிக்கொண்டிருப்பதாலே அவனுக்கு சந்திரசேகரன் என்ற பெயர் எல்லாம் அந்த 25 மாகேச மூர்த்தங்களில் பெயர்களாக நாம் சொல்கிறோம். அதான் விதுபதி என்றால் அப்போ அவனுக்கு எவ்வளவு சிறப்பு அந்த சந்திரனுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றான், அந்த இடமாக அமைகிறான் வருது. அங்கே ஒரு அப்பா ஒரு செய்தி எழுதியிருக்காங்க 4ஆம் பக்கத்தில். மூதறிவாளன் என்பதற்கு அவங்க எழுதுறது அனைத்தையும் காத்து அழிக்கும் ஆற்றல் உள்ள பேரறிவாளன்.
அனைத்தையும் காத்து அழிக்கின்ற ஆற்றல். அதை எப்படி சொல்லணும்? இதெல்லாம் ஒரு கேள்வி. இது தத்துவமா படிக்கிற போது இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இத்தனை உலகத்தை இருக்குதுப்பா, அதெல்லாம் அவன் எப்படி ஒரு ஆள் இதெல்லாம் படைக்க முடியும், காக்க முடியும்? அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா, சோம்பேறித்தனமா இருக்காதா, தூக்கமா இருக்காதா, டயர்டாக போயிட மாட்டானா? இதெல்லாம் கடவுளுக்கு, நமக்கு இருக்கிறதெல்லாம் கடவுளுக்கு ஏற்றி கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன பதில் சொல்கிறோம்? ஒரே பதில் தான். ஒரு செயல் என்று சொன்னால் கரணங்களால் செய்தல், கரணங்களால் செய்த கருவிகளால் செய்தல் ஒன்று, அப்புறம் சங்கற்பத்தால் செய்தல், மனசுல செய்யறது. இரண்டும் செயல்தான் நம்மை பொறுத்தவரையில். இப்ப மனசுல ஒன்று நாம் தவறாக எண்ணினால் அதுவே செயல்தான், நீங்க செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால்தான் வள்ளுவர் கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செய்யின். பரிமையழகர் நெஞ்சம் செய்யுமான்னு கேட்கிறார். நெஞ்சம் நினைக்கும் தான் பாட்டிருக்கணும் பாட்டில். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவரி அல்ல எண்ணின்னு சொல்லியிருக்கலாம், நினைத்தாலும் சொல்லியிருக்கலாம், செய்யின்னு போடுறார். அப்ப என்ன எழுதுறார்? நினைத்தலும் செய்தலோடு ஒக்குமாதலால் செய்யின் என்றார். நினைத்தாலும் கூட செய்த மாதிரிதான் என்று சொல்றாருன்னு பார்க்கும். அதனால கருவிகளால் செய்தல், சங்கற்பத்தால் செய்தல் என்று ரெண்டு இருக்கிறது. பெருமான் சங்கற்பத்தினால் செய்கிறான், அவனுக்கு அயர்வு கிடையாது. அது எப்படி சார் சங்கற்பத்தால் செய்ய முடியும் என்று கேட்டால், நாம் சொல்றோம் இல்லையா, சங்கற்பத்தினால எத்தனை நினைக்கிறோம் நாம் இல்லையா, எத்தனையோ நினைக்கிறோம் இல்லையா. அவன் நினைப்பு என்பது நமக்கு இருக்கிறது, செய்வது போல் அல்லவா, செயற்படலை, ஆனால் நினைக்கிறோம் இல்லையா. அதுபோல் பெருமானுக்கு ஒரு பலம் உண்டு, ஆற்றல் உண்டு, நினைத்தால் செய்யக்கூடியவன் என்று பார்க்கும். சரி, அதுதாங்க அது ஒன்று சொன்னார். அவர் மெய்த்தவம், மெய்த்தவம் என்று சொல்ற பொழுது தன்னையே நோக்கி செய்கின்ற தவம், பெருமானையே நோக்கி செய்கின்ற தவம், மற்றெல்லாம் பொய்த்தவம் என்று சொன்னார். மெய்த்தவம் என்பது அந்த பொய்யடிமை இல்லாத புலவர் சொன்ன மாதிரி பெருமானுக்கு மட்டுமே அடிமையாக இருந்து கொண்டு வழிபடுகின்ற ஒரு முறைதான் மெய்யடிமை. அவனை நோக்கி செய்கின்ற தவம் தான் உண்மையான தவம் என்று மெய்த்தவம் என்று சொன்னார். அதான் அதோட அதுக்கு சிவபுண்ணியம் அல்லது பதிபுண்ணியம் சொல்லலான்றாங்க. நமக்கு தெரியும், அது சைவ சித்தாந்தத்தில் பசு புண்ணியம் பதிபுண்ணியம் ரெண்டு சொல்றோம். அதில் இறைவனை நோக்கி செய்கின்ற புண்ணியம் எல்லாம், சிவார்ப்பணம் என்று செய்கின்ற புண்ணியம் எல்லாம் நமக்கு சிவபுண்ணியமாக போகும். அதுக்கு என்ன பயன் என்றால், பசு புண்ணியம் என்றால் அதற்கு ஒரு எல்லை உண்டு, பலனை தந்துவிட்டு அது முடிந்து போகும். பதிபுண்ணியம் என்று சொன்னால் அது பலனை தருமே தவிர அந்த புண்ணியம் அழியாது, அழியாது அந்த இருக்கும். அதனால் அதை தவம் சொல்லுகிற பொழுது இறப்பில் தவம் மெய்கண்டார், அது இறப்பில் தவம், அழியாத தவம் என்று சொல்லுகிறார். இந்த வினை போன்றவையெல்லாம் நமக்கு, இந்த புண்ணியம் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்றார். அதுதான் அந்த பதிவுலகம்ன்றது, அந்த சிவபுண்ணியம் அல்லது பதிபுண்ணியம் என்று. இப்போ அந்த பாட்டில் இதுபதி ஏலம் கவல் பொழில் ஏழும் முதுபரி செய்தவன் மூதறிவாளன் விதுபரி செய்தவன் விதுபரி செய்து அவன் மெய்த்தவம் நோக்கி அது பதியாக அமருகின்றான். அடுத்த பாடல் நேரம் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் அலையது தானே. பெருமான் படைத்த அரண் நெறின்றார். அரண் நெறின்னு இருக்குது பாட்டில். அரண் என்றால் அறம் தான், அறத்த அறன்னு சொல்லலாம். பெருமான் சொல்லுகின்ற அறம் என்பதற்கு சிவதன்மம் என்று சொல்லணும். அவன் சிவதன்மம் உரைத்த பிரான் என்றுதான் நமக்கு ஞான சம்பந்தர் சொல்றார் இல்லையா. ஆளின் கீழ் இருந்து சிவதன்மம் உரைத்தான் என்று வருது. அந்த சிவதன்மம் என்ன என்பதற்கு திருக்கலிட்டுப்படியாரில் அவர் விளக்கம் தருகிறார்கள். நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால், மூணு சொல்றாங்க. சரியைக்கிரி யோகம் தான், ஞானம் நான்கு தான். பாட்டில் மூணா சொல்றாங்க. நல்ல சிவதன்மம் என்று சொன்னால் சிவதன்மம் என்பது சரியை கிரியை. அப்புறம் நல்ல சிவயோகம் தான், அது மூணாவது. நல்ல சிவஞானம் தான். அந்த நல்ல என்று ஒரு அடைமோட்டு போட்டுன்னு சொன்னால் உலகப்பயன் கருதாமல் செய்கின்ற சரியை கிரியை யோகம் ஞானம், பெருமானை மட்டுமே நோக்கி செய்கின்ற யோகம் ஞானம். அப்போ நல்ல சிவதன்மம் சரியை கிரியை, நல்ல யோகம் சிவயோகம், நல்ல சிவஞானம். இதனால என்ன வரும் என்றால் நான் அழிய வல்லதனால், நான் என்ற எண்ணம் போகும். நான் அழிய வல்லதனால் யாரேனும் அன்பு செய்தாலும் கூட பெருமான் அங்கே அவருக்கு தோன்றுகிறான் என்று திருக்கலிட்டுப்படியால் வருகின்றது சிவதன்மன்றது. அதுதான் இங்க சொல்றார். அறநெறி என்று சொன்னார். பெருமான் சொல்லுகின்ற அறநெறி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொன்னார். இடியினுடைய முழக்கம் போலன்றார். துடி முழக்கம்னா கேட்காது கூட, இது இடி முழக்கம்ன்றார். எல்லாருக்கும் கேட்கும்படியாக இருக்கிற இடி முழக்கம்னார். இடி முழக்கம்,
கடி மலர் குன்றம்னார், மலையினார். எங்கு போனாலும் இந்த மலை நமக்கு தெரியும் அல்லவா, எல்லையாக இருக்கிற உயர்ந்து எல்லோருக்கும் தெரியும் மலை. திருவண்ணாமலைக்கு போனா எங்கப்பா திருவண்ணாமலை கேட்கிறோம் இல்லையா, சாமி எங்க தான் கேட்கிறோம் தவிர திருவண்ணாமலை தொலைவே தெரியாமல் சொல்லுது. எனவே அது கடி மலர் குன்றம் என்றால் மலை, அலை என்றால் கடல். அப்போ இடி முழக்கமும் குன்றமும் கடல் அலையும் போல் இதுக்கு யாரும் இங்கு இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறதான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்து பயன்பட வேண்டும். மலையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் பயன்படணும் இல்லையா. அப்ப அறநெறி என்பது இது போல இருக்கிறது, இடி முழக்கம் போல இருக்கின்றது, கடல் அலை போல இருக்கின்றது என்று ஈஸ்வர உறவு. யார் என்று சொன்னால் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள். உங்களுக்கு எப்பொழுது பிறப்பு எப்பொழுது இறப்பு என்று அவரே முன்னே செய்தார், முன்னே படைக்கிறார். நாம் என்ன பிரம்மன் தான் எழுதுறாள் நம்ம சொல்றோம், ஆனால் பெருமான் தான் படைக்கிறாரா. முடிவும் பிறப்பும் ஏன்னா அவருடைய முடிவும் பிறப்பையும் அவர் தான் எழுதுறார், பிரம்மனுடைய முடிவு அவர் தான் எழுதுறார். எனவே எல்லாருடையதும் அவர் தான் எழுதுறார். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்தவன் என்று சொல்லி இறப்பு பிறப்பு இரண்டையும் படைக்கின்ற பெருமான் தான். அதை ஏன் சொல்றார், பிறந்து விட்டால் அறநெறியோடு வாழ வேண்டும், சிவதன்மத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு பிறப்பு இல்லை, அறநெறியோடு வாழ்ந்தால் உங்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு, சிவநெறியோடு வாழ்ந்தால் உங்களுக்கு பிறப்பில்லை என்பதுதான் அந்த இடத்துல தன்மம். அறம் என்பதற்கு சிவதன்மம் என்று அப்பாவோட தான் உரை எழுதியிருக்காங்க, சிவதன்மம் என்று. அறநெறி சிவதன்மம் உடைத்த சிவாகமங்கள் என்று சொல்லி, சிவாகமங்கள் எல்லாம் பெருமானுடைய திருவருள் வடிவமாகும். திருவருளாதலால் அவற்றின் வழி நின்றால் பெருமான் அனுபவ பொருளாய் விளங்குவான் என்று அவன் சொல்லுகின்ற அந்த ஆகம நெறியிலே நின்றால் நமக்கு அனுபவமாக விளங்குவான் என்று வருது. நமக்கு அன்று கூட எழுதினேன், ஞானத்தை சொல்லுகிற பொழுது அபரஞானம் பரஞானம் என்று ரெண்ட சொல்லுகிறார்கள். நாம தான் அதை சொல்றோம். அதாவது அபரஞானம் என்பதை நூல் அறிவுன்னு சொல்றது கிடையாது. நூல் அறிவுன்னா கலைஞானம்ன்றதான், கலைஞானம் தான் நூல் அறிவு. எல்லாவற்றையும் சொல்றது கலைஞானம் நூல் அறிவு. அபரஞானம் என்று வருகின்ற பொழுது ஆகமங்கள் தான், ஆகம அறிவு தான் அபரஞானம் என்று சொல்றார். அதனால்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் சொல்ற பொழுது கற்றதனால் ஆய பயன் என்பது அபரஞானம், கல்வி என்று சொல்ற பொழுது கலைஞானம். கல்வி என்ற அதிகாரத்தை சொல்றார் இல்லையா தனியா, அது உலகையில் சொல்றது கலைஞானம். கடவுள் வாழ்த்தில் சொல்லுகிற பொழுது அபரஞானத்தை சொல்றதுனால்தான் நற்றாள் தொழாரெனின், நற்றாள் தொழாரெனின் என்று சொல்லுவது பரிமேடு அழகாக எழுதுகிறார். நற்றாள் என்பதற்கு இது வீடு பேற்றை நல்குதலாதலின் இதை நற்றாள் என்றார். எல்லா உயிர்களுக்கும் வீடு பேறு தருவதாலே அதை நற்றாள் என்று சொன்னார்னா, அப்ப கற்றதனால் ஆய பயன் வீடு பேர் என்று வருது இல்லையா அந்த குறளுக்கு அர்த்தம். அப்ப அந்த கல்வி என்பது என்ன என்று சொன்னால் உலகப் பயன் அல்ல, அது வீட்டு பயன். அப்போ அதை தருவது சிவாகமங்கள் என்று ஆகம அறிவு என்று பரிமையில் எழுதுகிறார் உரையில். அதனால இந்த அறநெறி என்று வைத்துக்கொள்ளணும். அந்த பாட்டில் அறநெறி என்பதை அறநெறி என்று வைத்துக் கொள்ளலான்னு வருது. ரெண்டு சுழி இடைநிறாவும் வரலாம், அறநெறி என்றும் வரலாம், தப்பு கிடையாதுன்னு அப்பா எழுதுறாங்க. அறநெறி என்று சொன்னால் வல்லினம் போட்டால் அறம் தர்மம் தான், அப்போ சிவதன்மன்னு சொல்லி ஆகணும். அதை அறநெறி என்று ரா போட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் சிவாகமங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது பெருமாடி சொல்லலாம். அதை ரெண்டுமாக வைத்துக் கொள்ளலான்னு வருது. ஔவையார் பாடுகிற பொழுது அரணை மரவேல் என்று பாடுறார், ஆத்திசூழலில் பாடுற பொழுது அரணை மரவேல் என்று பாடுறார். அந்த திருமாலுக்கு அடிமை செய் என்றும் சொல்றார், அரணை மரவேல் என்றும் ஒரு பாடுறார், ரெண்டும் பாடுறார். அவர் சைவர் தானே. திருமாலுக்கு அடிமை செய் என்று சொன்னால் காக்கின்ற கடவுளாக இருக்கின்ற திருமால் நம்முடைய சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கின்றான், அவன் ஒரு அடியானாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு அடியராக இருக்கலாம், தப்பு கிடையாது. திருமாலுக்கு அப்படி நீங்கள் அடிமை செய்யலாம். ஆனால் அரணை மறவேல், பெருமானை மறக்கவே கூடாது. இப்போ சொன்ன மறத்தல் அஞ்ஞானம் சொன்ன இல்லையா, மறவாமல் இருக்கின்ற ஞானத்தை பெற வேண்டும் என்று மறக்கவே கூடாது என்று சொல்றார். அவனுக்கு அடியவனாக இருக்க வேண்டும், இவனை மறக்கவே கூடாது, அகத்தடிமை என்றார். அகத்தடிமையாக இரு என்று சொல்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அரணை மறவேல் என்பதற்கு இடைநிலை தான் போட்டிருக்கணும், அரணை மறவேல் இருந்திருக்கணும், அது அரணைன்னு மாற்றி விட்டாங்க என்று சொல்றாங்க. அது அல்ல. ஏன்னா அந்த காங்காச்சாஞ்சா சொல்ற பொழுது ஒன்னொன்றுதான் வருது இல்லையா, ஒன்னொன்றுதான் வந்து அரணை மறவேல்னு அந்த இடத்துல ரா வலிராக தான் சொல்றார். அந்த இடம் இந்த ரா தான், சின்ன ரா போடக்கூடாது, இடைனுக்கு வேற அங்கே வருது, அரணை மறவேல் என்று வருது. அதுக்கப்புறம் அனந்தலாடல்னு வரும், நான் ரெண்டு சொல்லி நான் வரும். அனந்தலாடல்னா தூங்க ரொம்ப நாள் தூங்காதுன்னு அர்த்தம், அனந்தெல்லாம் தூக்கம்னு அர்த்தம். நம்ம திருப்பாவில் வருது அனந்தலோ செக்குன்னு அடி செவிடோன்னு பாடுறா இல்லையா, பாடுறா இல்லையா, அதனால் அனந்தலாடன்னு வருது. அதனால் ராதான் இது இங்கே அப்படி இல்லை. இது அரண் என்று சொன்னாலும் அர்த்தம் இருக்கிறது, அரண் சொன்னாலும் அர்த்தம் இருக்கிறது, அறநெறி என்று. சரி, அடுத்த பாடல். மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எனில் தாம் நினைக்கிலர்,
எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பேடி நின்றானே என்று வருது. நாம சொல்றத சொல்றார் திருமூலர். பெருமான் என்னை கவனிக்கிறதே கிடையாதுன்னு சொல்றோமா இல்லையா? அதான் சொல்றார். என்ன சொல்ல பாருங்க, எனக்கு இறை அன்பிலன், எனக்கு அன்பில்லாதவனாக இருக்கிறான் பெருமான். எவ்வளவு பெரிய ஆள்! அதான் விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்னதுக்கு நோக்கம் வேறு. ஏழைகள் இடத்திலே போய் பெருமான் கருணை உள்ளவன்னு சொல்லாத. ஏன்னா அவன் பார்த்த கடவுள் எல்லாம் கொடுமையான கடவுள், பசிக்கு சோறு போடாத கடவுள். வேலைக்கு வேலை சோறு போடல, அவனை போய் கருணை போயான்னு சொல்லுவான். அவன்கிட்ட சொல்லாத. ஆனா சொல்லு. எப்ப சொல்லு? சோறு போட்டுடு. சோறு போட்டுட்டு பசி நீங்குது இல்லையா, இந்த வேலை உனக்கு சோறு போட்டது என் மூலமாக போட்டது இறைவன் தான், அது மாதிரி அவனை நினை அப்படி சொல்லிட்டு வா, அப்ப நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு அவர் எழுதுறார். நீ எடுத்தோடனே போய் கருணை மிக்கவப்பா என்று சொன்னா சரி சரி போன்னு சொல்லுவான் என்று அவர் எழுதுறார். அதுபோல நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல் நிறைவேறவில்லை என்றால் பெருமானுக்கு அன்பில்லைன்ட்டு. எத்தனை உயிர்களை அவன் காப்பாற்றுறான், கொள்றான், அதெல்லாம் அன்பில்லாமல செய்கிறான். அல்லது நமக்கு கொடுத்துருக்கிறானே. அப்பா சொல்லுவாங்க, இங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார், எஸ்எஸ்ஆர் தெரியுமே தெரியாதோ, ஒரு கன்னட டாக்டர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, ஹெச்எம் ஹாஸ்பிட்டல், ஹெச்எம், ஆமாம் ஹெச்எம் தான் பேர், ஒரு பேர் ஹெச்எம்னு போட்டிருப்பார். ஒரு கன்னட டாக்டர். அவங்க பையன் பொண்ணு தான் வானிலத்தில் படித்தாங்க. எனக்கு கிளாஸ்மேட் அவங்கெல்லாம். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1950களில் ஒரு பல்ல பிடுக்கிறதுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. ஒருத்தரும் போக மாட்டாங்க, 2 மணி தான் உட்காந்துருப்பாங்க, வேறு யாரும் போட்டாங்க. அப்பா அவருக்கு தான் போவாங்க. 10 போனாலும் பரவாயில்ல, நல்லா பிடுங்குறாங்க, நல்லா பிடுங்குவாங்க அப்படின்னு 2 பல்ல பிடிச்சிருக்காங்க. 10 ரூபா. அதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, பல்ல பிடிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு இந்த மாதிரி பல்ல வந்து பிடிக்கிட்டாராம். பிடிக்கிட்டு இந்த பல்ல பிடுங்கிறதுக்கு அந்த டாக்டர் 1 ரூபா கேட்டான். 32 பல்ல வச்சிருக்கான பெருமா. அவன் ஏதாவது கேட்டான நம்ம புடுக்கிறதுக்கு கேட்க இருக்கிறது புடுக்கிறதுக்கு கேட்கலாம். அவன் நட்டு அருமையா அசையாம நட்டு வச்சிருக்கானு. எவ்வளவு முறுக்கு சாப்பிடம் பண்றோம் இல்லையா? 32 பல்ல வச்சிருக்கிறானே, அவன் ஏதாவது நம்ம கேட்டானா என்ன ரெடிக்கா சொல்லுவாரா அப்படின்னு. அதுபோல பெருமான் நமக்கு படைத்திருக்கின்ற கொடுத்திருக்கிறதெல்லாம் மறந்துடுறோம். கொடுக்காத ஒன்றை நினைத்துக்கொண்டு அவன் அன்பில்லை அன்பில்லைன்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு இறை அன்பில்லை. அது என்ன அழகா பாண்டாருன்னா, இறை அன்பு இறை அன்புன்னு சொல்றீங்க, ஓ உனக்குன்னா இருக்கலையா, எனக்கு கிடையாதுயா. எனக்கு இறை அன்பிலர். நான் மொத்தமா இருக்க கிளைம் பண்ணல. ஆண்டவனே அன்பில்லைன்னு சொல்லப்பா, எனக்கு கிடையாது. என்னுடைய சுவாரஸ்யம் கன்சர்ன் எனக்கு கிடையாது, எனக்கு கிடையாது, அவ்வளவுதான். எனக்கு இறை அன்பில்லை என்று சொல்லாங்க. எனக்கு இறை அன்பில்லை என்பர். ஏன் அப்படின்றார். என்ன காரணம்? அவன் மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன். இதெல்லாம் வச்சுதான் நம்முடைய சுந்தர பெருமான் உள்ளம் கவர் கள்வன் என்று சொன்னார். மனசிலே இருக்கின்ற மாயம் அவனுக்கு. மாயம் என்றால் மறைந்திருப்பவன் என்று அர்த்தம். கள்வன் மறைந்தான் இருக்கிறான், மனசிலே தான் இருக்கிறான், ஆனால் மறைந்திருக்கின்றான். மனத்தில் எழுகின்றான். அவனை எழுப்பினால் அவன் வருவான். அதை அவனுக்கு நினைக்கிறதே கிடையாது. எண்ணாமல் எத்தனையோ எண்ணங்கள், வேறு எண்ணங்களை எண்ணுகிறாயே தவிர, அதாவது எழுப்புற பொழுது யார் தூங்குறாங்களோ அவன் பேரை சொல்லி தானே எழுப்பணும் இல்லையா? 10 பேர் படுத்துக்கிறான்னு வச்சுங்க, வேற ஒருத்தர் பேர் சொன்னா சரி அவன் தான் எழுப்புறான் வந்துக்கிட்டு இருப்பான் இல்லையா? அது போல இல்லை. உனக்கு எத்தனையோ எண்ணங்கள் பொருள்கள் வந்து இந்த எண்ணெல்லாம் வருது, உள்ளே இருக்கிற பெருமான் இருக்கிறான் அல்லவா என்று அந்த பெயரை சொல்லி எழுப்பினா அவன் எழுந்துருவான். எனவே எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடல் என்றார். நினைக்க கூட முடியாத ஒரு எழிலாக இருக்கின்ற பெருமானை நீ எண்ணினால் கிடைப்பான் அல்லவா என்று மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவான். ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நினைத்தது அறிவான். நீ நினைச்சதெல்லாம் அறிவான். நீ தப்பா நினைச்சாலும் சரி, சரியா நினைச்சாலும் சரி. இந்த ஒரு வரிதான் விளக்கமா பாடுகிறார் நம்முடைய குமரகுந்தர். வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகாள் யாரையும் வஞ்சித்தேன் என்று மகிழன்மின். அடுத்தவனை ஏமாத்திட்டேன்னு மகிடுறீங்களே, அப்படி மகிழாதீங்கன்றார். நீ ஏமாத்தின ஆளுக்குன்னா தெரியாம இருக்கலாம், உன்னை நீ ஏமாத்திட்டேன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணும். எங்கும் உனக்கு உன்னைய மறைச்சிருக்கான் இல்லையா, உனக்கு தெரியாம ஒருத்தங்கிறான் இல்லையா? வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணும் கொல் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு அப்படின்னார். அப்ப நினைத்ததையெல்லாம் அறிவான் என்றால் நாம் அவனை நினைத்தால், நம்முடைய அப்பர் பெருமான் பாடுற பாட்டு நல்ல பாட்டு. அது பெருமானுக்கு அந்த அர்ச்சனை செய்கிற பொழுது பவாதி நாம அர்ச்சனை என்று ஒன்று என்று சொன்னேன். இங்கேயோ சொன்னேன். இப்ப அன்பில் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது
1008 சகஸ்ரநாம அர்ச்சனை ஒன்று செய்கிறோம். அது ஏதோ இந்த 1000 தளங்களை வைத்தான், 1000 இதழ்களை வைத்து அந்த அந்த எண்ணத்திற்காக செய்யறதுன்றாங்க. 108 சகஸ்ரநாம 108 அர்ச்சனைன்றாங்க. அஷ்டோத்திரம் 1008 ஒன்று சொல்லணும், 108ன்னு சொல்கிறாங்க. இது ஒருத்தர் யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அது என்னங்க 108 ஏன் சொல்லணும், 108 அர்ச்சனை வேண்டும், இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் வைக்கிற மாதிரி 108 சொல்லணும் அஷ்டோத்திரம் என்று சொன்னால், அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, 108 நாடிகள், 72,000 நாடிகளில் 108 நாடிகள் இதயம் வழியாக போகுதான், இதயம் வழியாக அதை கிராஸ் பண்ணுதான் அது. அப்போ 108 நாடிகள் இதய வழியாக போகிறதுனால பெருமான இதயத்தில் தான் நினைக்கிறீங்க, இதயத்தில் அர்ச்சனை பண்ணணும். எனவே இதயத்தின் மூலமாக போவதாலே 108 என்று சொல்ல வேண்டும். அது ஒரு முதல் விஷயம், அது ஒன்று. அதுக்கு அடுத்தது 108 என்பது 1 8 கூட்டினா 9 வரும். 9 என்பது மாறாதது, நீங்கள் எப்படி பண்ணாலும் மாறாது, எல்லாமே அது தெரியும். 9 ஒத்திருந்தேன் அப்புறம் பாடுறார். எனவே 9 என்ற எண்ணிக்கை மாறாது என்பதாலே நான் என்றைக்கு உன்னை மாறாமல் வழிபடுவேன் என்பதனால 108 அர்ச்சனை அப்படின்னார். அப்புறம் இன்னொன்று சொல்றார், ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காற்று இயல்பா. 216 21,600 சொல்ற பொழுது அதில் அது 100% வச்சுங்க, 100% 21,600 கணக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது 1% சொன்னால் 216 தானே, 2 0 அழிச்சணும், 216. 216 ஒரு நாளைக்கு என்று வைத்துக்கொண்டால் 108 இந்த பக்கம், 108 இந்த பக்கம், காலையும் மாலையும் 108 108 என்று வைத்துக்கொண்டால் அது 216 என்று 108 என்று வருது என்று இது போல சில விளக்கம் கொடுத்தார். கொடுத்துட்டு அப்புறம் ஒன்று சொல்றார், உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நீங்கள் அதை சேர்த்துங்கன்னு. 108க்கு பொறுத்து அது அது ஏன் சொன்னார்னா, 108ன்னு சொன்னதுக்கு நானா சிந்தனை பண்ணி சொன்ன விஷயம் இதெல்லாம், எம்மூலையில் அப்படி பட்டுது. இதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் எழுதி வைக்கல, உங்களுக்கு என்ன சொன்னால் எடுத்து நீங்களும் சொல்லலாம், அது மாதிரி அதனால தான் 108 சொல்லலாம் என்று போல அவர் அதை சொல்லலான்னு பார்க்க நினைக்கிறதுக்காக சொன்னது. அப்போ நாள்தோறும் செய்கின்ற அர்ச்சனைகளே அந்த 108 செய்யறோம்னு சொன்னா பெருமானை எண்ணித்தானே செய்கிறோம். இந்த நமக்கு எவ்வளவு சுலமா சொன்னாங்க, 108 1008 விட்டுருங்க. சிவபூஜையில முடிந்தால் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. இல்லைன்னா பவாதி நாம அர்ச்சனை என்று சொல்லியிருக்காங்க. பவாதி நாம அர்ச்சனை என்று சொன்னால் அந்த பெருமானுக்கு அஷ்டமூர்த்தம் சொல்றோம் இல்லையா, 5 பூதங்கள், 2 சுடர், ஒரு ஆன்மா. இதற்கு ஒரு பெயர் உண்டு, பெருமானுக்கு பெயர் உண்டு. நிலத்திற்கு அதிபதி பிருதிவி என்று சொன்னால் அவன் பவன். நீர் தண்ணீர் அப்பு என்று சொன்னால் அவன் சர்வன். தீ என்று சொன்னால் ருத்ரன். காற்று என்று சொன்னால் அவன் பீமன். ஆகாயம் என்று சொன்னால் ஈசானன். சூரியன் என்று சொன்னால் உக்ரன். இதெல்லாம் அவனுக்கு பெருமானுக்குள்ள பெயர். சந்திரன் என்று சொன்னால் சோமன். ஆன்மா என்று சொன்னால் பசுபதி. அப்ப இந்த பவன், சர்வன், உக்ரன் என்பது போல இருக்கின்ற பவாதி நாமம், இந்த பவாதி நாமங்களை சொன்னால் போதும், அர்ச்சனைக்கு போதும் என்று நம்ம வீட்டில் நாம் அர்ச்சனை பண்ற பொழுது இதை பவனை பவாதி அதுக்கெல்லாம் இருக்கு, ஓம் நாம் பவாதி சொல்றாங்க இல்லையா, அது போல சொல்லிக்கொள்ளலாம் என்று வருது. அப்பர் பெருமான் அதைத்தான் பாடுறார். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் பவன் எனும் நாமம் பிடித்துன்னார். பவன் என்னும் நாமம் பிடித்து என்பதுல அந்த 5 முகங்கள் இருக்கு இல்லையா, தத்புருஷம் அகோரம், அதுல சத்யோஜாதம் ஒரு முகம் இருக்கு இல்லையா, இந்த சத்யோஜாதம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் விரைந்து வருதல் அர்த்தமா. அந்த முகத்திலே வழிபட்டால் விரைந்து வருகிறான் என்று. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. இப்ப அகோரம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை நீக்குகிறான். தத்புருஷம் என்று சொன்னால் நாம் செய்கிற பூசையை ஏற்றுக்கொள்கிறான். வாமம் வடக்கு சொன்னால் அந்த பூசையினால் என்ற இன்பத்தை தருகிறான் என்று சொல்றோம் இல்லையா. அதுபோல சத்யோஜாதம் மேற்கு என்று சொன்னால் விரைந்து வருகிறான், நீங்கள் எங்க வழிபடுகிறீர்களோ அங்கே விரைந்து வருகிறான் என்பதனால தான் அந்த 4 முகத்தை வைத்துட்டு ஈசான முகம் ஆகம வழிக்காக சொல்றது, பெருமானுக்குள்ளது சிறந்த முகமாக நாம் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்றோம். அதுல விரைந்து வர வேண்டும் என்பதற்காக பவன் சொல்றார். பவன்னா நிலம் தானே, நீங்கள் எங்கு எண்ணினாலும் பெருமான் எங்கேயோ இருக்கிறான், அருவமாக இருக்கிறான், வியாபகமாக இருந்தாலும் நீங்கள் எண்ணுகின்ற பூசையில இருக்கிறான் என்பதனால்தான் சிவன் எனும் நாமம் உடையவன் மங்களமாக இருக்கின்ற பெருமான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து அலைந்து
பன்னால் அழைத்தாள்னார். பவம் நீனும் நாமம் பிடித்து திரிந்து அலைந்துன்னா அவர் எங்க தெரிய சொல்றாரு? கோயில்லாம் இல்லையா, நாடும் நகரம் நத்திருக்கோயிலும் தேடுனார் இல்லையா. நாடும் நகரம்னா நல்லா சிட்டிக்கு போ, பாம்பே போ, பெங்களூர் போ, அப்படியே சொன்னார். நாடு நகரம் என்று சொன்னால் பெருமான் இருக்கின்ற இடமா இருக்கின்ற அந்த இடங்கள். அங்கே நாடு நகரம் நல் திருக்கோயிலுக்கெல்லாம் போக வேண்டும். தலையாத்திரை அவர் போறாரு கஷ்டப்பட்டு இல்லையா, எல்லாரும் அழைச்சிட்டு போறது என்ன காரணம் என்றால் நாடும் நகரம். நித்யானந்தர் சொல்லுவார், சதாசிவம் தலையாத்திரை தானே பண்ணாரு, ஏன் சிங்கப்பூருக்கு போறாரு, ஏன் மலேசியா அவரு கேட்பாரு, அந்த கேள்வி கேட்பாரு. அதே நாங்கள் பிக்னிக் தான், அங்கே என்ன இருக்கு, அங்கே சிவன் கோயிலா இருக்கு அப்படின்னாரு. இல்லை சாமி அங்கே அடியாரெலாம் இருக்கிறாங்களே, அவங்க பார்க்கணும் இல்லையா. அப்புறம் அதான் அப்புறம் மலேசியாவில் 10 மலை இருக்கு இல்லையா, பார்க்குறேன் இல்லையா. நீங்கள் சமாளிங்க அப்படின்னு சொல்லுவார், வேடிக்கை சொல்லுவார். அவர் சொல்லுவார் அது மாதிரி அவர் தலையாத்திரைக்கு நல்லா வச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன சிங்கப்பூர் மலேசியா அவன் எத்தனை பேர் இருக்கிறான், டிராவல்ஸ் இருக்கிறான், அழைச்சிட்டு போகிறான். அடியாரில் என்ன அங்கே அழைச்சி போட்டு விடுறாரு. அப்படி அல்ல, அப்பாலும் அடிச்சார்ந்தால் அடியாருக்கு அடியான்னு ஏன் சொன்னார். அங்கே இருக்கிறாங்களே அடியாரெலாம் இருக்காங்களே பார்க்கணும் இல்லையா. உண்மையே இப்போ நாங்களாம் போகிறோம்னு சொன்னால் இப்போ பல பேர் போகிறோம் இல்லையா, அவங்களை பார்க்கணும் மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா. அதே நம்ம இதே தேவாரம் இங்கே கூட வந்தாங்க இல்லையா, நிறைய பேர் வந்தாங்க இல்லையா. தேவாரம் திருவாசகத்தை முறையாக பாடுறாங்க. இப்போது வரப்போகிற திருவாதிரை எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி எங்கே எனக்கு அனுப்புவாங்க, என்ன இதெல்லாம் நடக்குதுயா என்று அனுப்புவாங்க. அப்போ அவரும் அடியாக இருந்தாலும் பாருங்க, என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம், நம்ம மாதிரி பெருமான் வழிபடுகின்ற தலங்கள் நமக்கு இல்லை, அவங்க இங்கே வர வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று தான், அது அவங்க செய்த பாவம், வேற ஒன்றும் இல்லை. நாம இல்லையா, அந்த பாவத்துக்கு இங்கே வந்து ஆகணும். நாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எண்ணி பார்க்குறபடி எவ்வளோ புண்ணியம். நினச்சா போயிடலாம் இல்லையா, இப்போ சிதம்பரத்துக்கு போயிடலாம், திடீர்னு போயிடலாம் இல்லையா. எங்கே நம்ம சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் காஞ்சிபுரம் என்ன ஊர் யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிவன் எனும் நாமம் பிடித்து திரிந்துன்னா இந்த மாதிரி பல கோயில்கள்லாம் திரிந்து அலைந்து பன்னால் அழைத்தால் என்று சொல்றார். நீங்க பாட்டெல்லாம் பார்க்கலாம், திருவாரூரா, திருவாலவாயா, திருவெண்காடு, எல்லா ஊரையும் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அந்தந்த ஊரில் கத்துறது முடியலையா, இங்கே இருந்து வேண்டிய திருவாலவாயா, அப்படி சொல்லு என்று அப்படி சொல்ல வேண்டும். பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான். அடப்பாவி, பக்தி இல்லையா, இவன் விடமாட்டான் பழகுது நம்ம இல்லையா, எங்கே போனாலும் சுற்றி வரானேன்னு. இந்த பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்கு நமக்கு மனம் இருந்தால் கூட சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம். போப்பான்னும் இல்லையா, பேசுறத விட்டு போப்பான், அவன் போக மாட்டான். ஐயா ஐயான்னா, என்ன போக மாட்டான் பழகுது, என்னப்பா போப்பா என்று 5 ரூபா போடுறதுக்கு 10 ரூபா போட்டு அனுப்பிச்சிடுவான். அந்த மாதிரி இவன் என்னை பன்னால் அழைப்படியான் என்று எதிர்ப்படுமே அழைப்படி நினைத்தது. நினைத்து மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடம் நினைத்தது அறிவன் எனில் தாம் நினைக்கலர். நினைச்சா போதும் வரத்து காத்துட்டு இருக்கான், நான் நினைக்கவே மாட்டேன், முடிவு பண்ணிட்டாங்களே, நான் நினைக்க மாட்டேன், தாம் நினைத்தலர். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யலை, நினைக்காமல் பலனை மட்டும் எதிர்பார்த்தால் எப்படி. பகவத்கீதை கூட கடமை செய், முதல்ல கடமையை செயல், பலனை எதிர்பார்க்காது. நாம் என்ன நினைக்கிறோம், கடமையே செய்யறது கிடையாது, பலனை மட்டும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா. நினைப்பிலர் எனக்கு இறை அன்பிலர் என்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கல. இறைவன் பிழைக்கின்றார் பக்கம் பேணி நின்றான், வழி சொல்லிட்டார். பிழைக்கின்றார் உங்களுக்கு எழுதியிருப்பேன், பிறவற்றிலிருந்து நீங்குதல், மற்றவற்றிலே இருக்கின்ற ஆசையெல்லாம் விட்டுடு, அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு வேண்டாம், இதெல்லாம் தவறானவை பிழையானவை என்று நீ விலகிவிட்டால் உன்னிடத்திலே பெருமான் வருவான். நல்ல வரி இவர் சொல்றது. பிழைக்கின்றார் பக்கம் பேணி நின்றான்றது ஞானசம்பந்த பெருமான். அற்றவர்க்கு அற்ற சிவன், அற்றவர்க்கு அற்ற, எதெல்லாம் நீ அற்றாயோ, எனக்கு உறவில்லை, அது இல்லை, எது இல்லைன்னு வந்தா அவனும் எனக்கு உறவில்லை, ஒன்றில்லை, வாப்பா நீதான்ப்பா என்று வருவான். என்றால் நீ ஒரு உறவை வைத்துக் கொண்டிருந்தால் அவன் நீ அங்கே பார்த்துக்கு போகணும், இதை வச்சிருக்க போய் பார்த்துக்கோன்னு சொல்லுவான் இல்லையா, அடிப்படையாக. எனவே அற்றவர்க்கு அற்ற சிவன் போல இங்கே சொல்றார். பேணி நின்றார்க்கு பிழைக்கின்றார் பக்கம் அவன் பேணி நின்றான் என்று வருது. அதான் இங்கே மாய நாடன்பது வஞ்சனையை இடமாக கொண்டு நிற்பவன் அப்பா எழுதுறாங்க. வஞ்சம் என்பது பிறர்க்கு புலனாகாமை, வஞ்சக்கல்வனேன் என்று வருது இல்லையா, அதுக்கு பிறர்க்கு புலனாகாமல் இருப்பது என்றுதான். மாணிக்கவாசகர் பாடுற பொழுது அடியார்களுக்கெல்லாம் அவன் கறந்து இல்லா கல்வன்றார். அவன் கறந்து இல்லாத மறைக்க மாட்டான், அவன் தன்னை மறைக்க மாட்டான்றார். இப்படி கறந்து இல்லாத என்று சொல்றார். அதை எப்படி வைத்துக் கொள்ளணும்னு சொன்னால், பொதுமக்களாக இருக்கின்றதுல இடையில ஒரு திருவிழா நடக்குதுன்னு சொன்னால், திருவிழா நடக்கிற பொழுது இல்லை, இப்போ இவங்க சென்னையில் பஸ்ஸில் போகிற பொழுது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மாதிரியே ஏறுவான். அவன் யாருன்னா பிக்பாட் எடுத்தியாக ஏறுவான். அது கண்டக்டருக்கு தெரியும், காவலாளிக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். கண்டக்டர் சொல்லுவான், பர்செல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்.
சொல்லுவான். ஏறு 2 3 பேர் ஏறுவான். ஒருத்தனா ஏற மாட்டாங்க, 3 பேர் ஏறுவான். நான் மெட்ராஸ் போன புதுசில் ரொம்ப எனக்கு அது மாதிரி இது வந்தது. நான் என்ன பண்ணுவேன், பையன் இப்படி வைக்க மாட்டேன், இப்படி தான் கையில் பர்ஸை இப்படி தான் வச்சுக்குவேன். ஜெமினி பக்கம் போய் வண்டி நிற்குது, 3 பேருங்க, வேகமாக ஒருத்தன் ஏறினான். அண்ணே வரட்டுமா வரட்டுமா அப்படின்னா, இன்னும் ரொம்ப சீரியஸாக போகிற, வரட்டுமா வரட்டுமாண்ணா. சரி சரின்னா அது துண்டு 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 போட்டு மறந்துட்டியான்றான். ஏதோ துண்டு, அவன் துண்டு துண்டு தூக்கி போடுறான். நேராக அந்த துண்டு என்னுடைய மேலே வண்டி விழுதுங்க. அவன் என்ன, அவங்க திருடுற எத்தனை டெக்னிக் பாருங்க. நேராக என்ன கையில் வைத்து கொண்டு இருக்கின்ற பர்சல் விழுது, மேலே மேலே விழுது. இவன் பேசி கொடுத்துருக்கான், வரட்டுமா வரட்டுமா 2 பேர் பேசலாம். இவன் இன்னொருத்த வந்து என்னை இடிக்கிறான். எனக்கு இன்னும் அதுக்குள்ளே என்ன பண்ணுறான், இவன் துண்டில் உள்ள கையை விட்டு அந்த இழுக்கிறான், அந்த ஜிப்பை இழுக்கிறான். அந்த இழுத்த போது எனக்கு கைப்பட்டுது, டக்குன்னு பார்த்துட்டேன். அப்புறம் அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கி போயிட்டான். கையில் வச்சுங்கிறதே இழுக்கிறான். என்ன பண்ணு. அதனால் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தான் கல்வி என்றால் தெரியாது. அதுபோல பெருமான் அன்புடையவளுக்கெல்லாம் வெளிப்படுவான், கறந்து நில்லா கல்வன், காவலாளைக்கு எப்படி திருடன் தெரிகிறானோ அது போல நமக்கெல்லாம் தெரியாது என்பது போல. அதனால அதான் வஞ்சம் பிறருக்கு புலனாகாமை என்று சொல்லி, பிறர்க்கு வஞ்சனை செய்யும் வஞ்சனை என்று என்பதால் நல் என்ற அடைமொழி கொடுத்தார். அங்கு நல் எழுகின்ற மாய நன்னாடன். அப்போ ரொம்ப நல்லவன்னா நாம செய்கிற மாதிரி வஞ்சனை கிடையாது. பக்குவமில்லாத ஆன்மாக்களுக்குத்தான் அவன் மறைந்திருப்பானே தவிர பக்குவான்மாக்களுக்கு அவன் அருளுவான் என்பதனால நல் என்ற ஒரு அடைமொழி கொடுத்தார் என்று வருகின்றது. அதோடு நம்ம நிற்கலாம். இன்னைக்கு நான் 7 ஆகி போச்சு. அது ஒரு 17 பாட்டு. நாளைக்கு நம்ம பார்க்கலாம் மறுபடியும். நான் இன்னைக்கு எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நமக்கு நேரம் இல்லாத போச்சு. வீடு நமக்கு நாளைக்கு பார்ப்போம். பெருமானை இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற ஞானமையா விளைக்கருடைய மனமார்ந்த நன்றியை கூறி, இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி, முக்கியமாக நம்முடைய இவர் வந்திருக்கிறார், சச்சிதானந்த் அண்ணா சச்சிதானந்தன் வந்திருக்காங்க. உடம்பு கூட தெரியலன்னு சொன்னாங்க, அவர் வந்திருக்கிறார். அவருக்கு சிறப்பாக நன்றியை கூறி, ஐயா சபைச்செம்மல் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் நன்றியை கூறி நான் அமைகின்றேன். வணக்கம்.